வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை போகர் கதையோட தொடர்ச்சி தான் கேட்க போறோம். பாகம் 9. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 33. போகர் நகரவும் கிழார்களும் சீடர்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கினர். போகர் பிரானை கேள்விகளால் கட்டிப்போடுவது என்பது இயலாத காரியம். எப்படி கேட்டாலும் ஒரு பதிலை கூறிவிடுகிறார் என்றார் ஒரு கிழார். ஆம், நாம் காண விரும்பிய ரசவாத நிகழ்வு நடக்காதது போல் தெரிகிறது என்றார் இன்னொரு கிழார். எனக்கு ரசவாதம் கூட தெரிய தேவையில்லை. நித்திய இளமைக்கு வித்தான யவன காந்தம், மேனியை அழுக செய்யும், குண்மத்தை குணப்படுத்தும் குஷ்ட நிவாரணி, பெருங்காமத்தால் பிறப்பொறுப்பில் உருவாகும் தொற்றுப்புண், இந்த மூன்றுக்கும் மருந்து தெரிந்தால் கூட போதும் என்றார் இன்னொரு கிழார். ஏனையா, தமிழும் உழவும் போதும் என்றாகிவிட்டனவா? சித்து வைத்தியனாக விருப்பமா என்று நட்போடு உரசினார் ஒரு கிழார். சீடர்களும் தங்களுக்குள் அதுவரை நிகழ்ந்த விவாதங்களை உள்ளடக்கி விவாதித்தபடி இருந்தனர். புலி, கிழார்களின் ஜாதகத்தை கணித்து எப்பொழுது பலன் கூறப்போகிறாய் என்று கேட்டான் சங்கன். நாளை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் இடுமன் குளத்தில் நீராடிவிட்டு பெரிய நாயகி அம்மனையை வழிபட்டுவிட்டு பஞ்சாங்க ஏட்டை எடுத்து கணக்கிட தொடங்குவேன் என்றான் புலி. புலி, எனக்கும் ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பமாக உள்ளது, எனக்கும் கூறுவாயாக என்று கேட்டான் மாறன் என்கிற சீடன். முதலில் கிழார்கள், பிறகே மற்றவர்களுக்கு. இவர்களுக்கே எவ்வளோ காலமாகும்னு தெரியவில்லையே. அப்படியானால் ஒவ்வொருவர் கட்டமும் ஒவ்வொரு விதம். சிலர் கணக்கு மிக சுலபமாய் கூட்டி கழிக்க முடிந்த முழு கணக்கு, சிலருடையதோ பின்னைய கணக்காய் வரும். பின்ன கணக்கு என்றால் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாமும் சரி, இந்த நாளும் சரி, இந்த நாடும் சரி, எல்லாமே அசைந்தபடியே தான் இருக்கின்றன. பூமி சுழன்றபடியே உள்ளது. விண்ணில் கோள்களும் தங்களுக்குள் சுழன்றபடியே தான் உள்ளன. நம் உடலில் உயிர் சுழற்சி, இரத்த ஓட்டம் மற்றும் இதய துடிப்பு என்னும் பெயரில் நிகழ்ந்தபடியே உள்ளது. மொத்தத்தில் 3 சுழற்சி அல்லது 3 ஓட்டங்கள். ஓர் ஆச்சரியம் தெரியுமா? இந்த மூன்றும் இப்படி இயங்கிக் கொண்டிருப்பதை தான் இயக்க விசை என்கிறோம். இந்த இயக்க விசையை தான் ஒரு ஜோதிடன் முதலில் கணக்கிட வேண்டும். இந்த கணக்கில் தான் எல்லாமே உள்ளன. அதற்கென்று தான் விதிமுறைகள் இருக்குமே. அதன்படி கணக்கிட்டால் தெரிந்து விடாதா? அதன்படி கணக்கிட்டால் என்று சுலபமாக கூறிவிட்டாய். ஒரு ஜோதிடன் சறுக்கி விழுகிற இடமே இதுதான், தெரியுமா? எப்படி என்று புரியும்படி சொல்லேன். அது மிக கடினம், இருந்தாலும் முயல்கிறேன். உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கப்பல், பெரிய கப்பல். அந்த கப்பலில் நாம் நடமாடி திரியலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அந்த கப்பல் நீர்மேல் நில்லாமல் பயணித்தபடியே உள்ளது. அதன் மேல் நிற்கும் நானும் நிற்காமல் கப்பலுக்குள் இங்கும் அங்குமாய் நடந்தபடியே இருக்கிறேன். இது பயணத்துக்குள் ஒரு பயணம் அல்லவா? ஆமாம். விண்ணிலிருந்து கோள்களின் கதிர் என்மேல் விழுந்தும் நான் சுவாசிக்கையில் என்னுள் புகுந்தும் பிறகு உடம்பின் தசவாயுக்களாக மாறி நான் மனத்தாலும் உடலாலும் செயல்பாட்டோடு இருக்க காரணமாகிறது. இங்கேதான் சூட்சுமம் உள்ளது. எப்படி? கோள்களுக்கும் எனக்குமான தூரம் நான் ஒரு இடத்தில் அமர்ந்துவிட்ட நிலையில் மாறாத ஒன்றாகவும், நான் நடந்து திரிகையில் மாறும் ஒன்றாகவும் ஆகிவிடுகிறது. அதிலும் நான் என்னை விட பெரிய அசைவு கொண்ட கப்பலில் பயணிக்கையில் அதன் வேகம், அதனுள் என் வேகம், பிறகு என்னை இடையராது தொற்றிக்கொண்டு நிற்கும் கோள்களின் வேகம் என 3 நிலைப்பாடுகளை நான் கணக்கில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நீ கூறுவது புரிவது போலவும் இருக்கிறது, குழப்பமாகவும் இருக்கிறது. சரியாக சொன்னாய். கட்ட கணக்கு போடுவது என்பது மிகுந்த குழப்பத்தையே ஏற்படுத்தும். கணக்கு போட தொடங்கும் பொழுது இருக்கும் கோள்நிலை போட்டு முடிப்பதற்குள் மாறிவிட்டிருக்கும். இப்பொழுது கூட நாம் இங்கே இன்றைய நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் குருவின் ஹோரை எனப்படும் குரு என்னும் கிரக ஆதிபத்திய காலத்தில் நாம் குருவின் மூலம் பல அரிய விளக்கங்களை பெற்றபடி இருந்தோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் தொடங்கிய காலத்தில் நான் குரு ஹோரை காலமான 12 மணி அளவில் அவரிடம் விவாத பாடம் படித்தோம். இப்பொழுது குரு ஹோரை முடிந்து செவ்வாய் ஹோரை காலம் வந்துவிட்டது. அவரும் நம்மை விட்டு பிரிந்து முருகப்பெருமான் அவருக்கு தவ வேளையில் காட்சியளித்த தண்டபாணி கோலத்தை நமக்கு காட்டுவதற்காக அதற்கான வரைபடத்தை எடுக்க சென்றிருக்கிறார். செவ்வாய் ஹோரை என்பது செவ்வாய் என்னும் கோளின் குணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். கோபம், தாபம், பரவசம் என்கிற உச்சமான உணர்வு நிலையே இந்த ஹோரையில் எவருக்கும் ஏற்பட முடியும். மிதமான உணர்வு நிலை என்பது இந்த வேளையில் யோகிகளுக்கே சாத்தியம். அவர்களும் கூட அசையாமல் யோகத்தில் இருந்தால்தான் சாத்தியம். அசைந்து நடப்பவராக இருந்தால்
நிச்சயம் இந்த உச்சபட்ச உணர்ச்சியை வெளிப்படுத்தி தீருவார். வேண்டுமானால் பாருங்கள், அவர் முதலில் நம்மிடம் கோபப்படுவார், பிறகுதான் மற்ற எல்லாமே என்ற புலிப்பானை அங்கு உள்ள நீர்க்கடுகியையும் சற்று தள்ளி சூரிய கதிர்பட்டு நிழல் விழும் நிலையிலிருந்த தூண் ஒன்றையும் பார்த்தபடியே கூறினான். போகர் பிரானம் கையில் தான் வரைந்திருந்த திரைச்செல்லியை சுருட்டி பிடித்தவராய் அப்பொழுது அவர்கள் முன் வந்து கொண்டிருந்தார். அவர் வருவதை சிலர் கவனிக்கவில்லை. தளர்வாக அமர்ந்து கொண்டு காதை குடைந்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். போகர் பிரானுக்கும் ஆளுக்கால் பேசிக் கொண்டிருந்த அந்த சூழல் சலனத்தை உருவாக்கிவிட்டது. அந்த கொட்டாரத்தில் விவாத கொட்டாரம், தவ கொட்டாரம், பனி கொட்டாரம் என்று இடத்துக்கு தகுந்த பெயர் உண்டு. கொட்டாரங்கள் எப்பொழுதும் சதுர வடிவில் இருக்காது. சதுர வடிவில் இருந்தால் 4 மூலைகள் ஏற்பட்டு வாஸ்து விசைப்பாடு துல்லியமாக செயல்பட தொடங்கிவிடும். வட்டக்கதியில் அவ்வளோ துல்லியம் இருக்காது. பொதுவில் சன்னியாசிகள் வட்டக்கதியை தேர்வு செய்வர். அங்கே விவாத கொட்டாரமும் வட்டமாயும் மேலே கூம்பு கூரையோடும் நேர்கிழக்கில் வாசல் தரப்போடும் கீழே கூரையில் கோரைப்பாயோடும் தான் இருந்தது. அந்த பாய் மேல் அமர்ந்து கொண்டும் நின்றும் கொண்டும் தான் பேசுவது வழக்கம். போகர் பிரான் படத்தோடு வந்தபொழுது சலசலவென்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கவும் அவருக்குள் சலனம் ஏற்பட்டு அது ஒரு இளம் கோபமாகவும் மாறி, என்ன இங்கே சலசலப்பு? நான் இல்லை என்றால் அமைதியாக தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்பது மறந்து போய்விட்டதா என்று உரத்த குரலில் அந்த கோபத்தை காட்டினார். அடுத்த நொடி அங்கே அமைதி மட்டுமல்ல, சில சீடர்கள் ஆச்சரியமாக புலிப்பானையை பார்த்தனர். அதை போகரும் கவனித்தார். என்ன புலி, ஏன் சிலர் உன்னை பார்க்கின்றனர் என்றும் கேட்டார். சங்கன் அதற்கு பதில் கூற விழைந்தான். ஆசானே, தாங்கள் விலகிய தருணம் புலியிடம் நாங்கள் ஜோதிடக்கலை பற்றி பேசினோம். எங்கள் ஜாதகங்களையும் பார்த்து பலன் கூற முடியுமா என்று கேட்டோம். அதற்கு எவ்வளோ கால நேரமாகும் என்று தெரியாது. கணக்கிட தொடங்கினால்தான் கூற முடியும். அம்மட்டில் முழுமையான கணக்கு, பின்ன கணக்கு என்று பல கணக்குகள் உள்ளன என்று விளக்கம் அளித்தான். அப்பொழுது பேச்சு பலவாறு சென்று ஹோரை எனப்படும் ஒரு விஷயத்தை தொட்டு நின்றது. அம்மட்டில் குரு ஹோரை முடிந்து செவ்வாய் ஹோரை தொடங்கிவிட்டது. இந்த வேளையில் ஒருவரின் உணர்வு நிலை கோபம், தாபம், பரவசம் என்கிற ஏதாவது ஒன்றில் உச்சமாக இருக்கும் விதமாக இராது என்றான். வேண்டுமானால் பாருங்கள், நமது ஆசான் கூட கோபத்தை தான் முதலில் வெளிப்படுத்துவார் என்றான். தாங்களும் வந்தவுடன் கோபித்தீர்கள். புலியின் கணக்கு சரியாக இருந்தது எண்ணி வியந்தே அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தோம் என்ற சங்கனின் பதிலை கேட்ட வியந்த போகர் புலிபாணியை அருகில் அழைத்தார். அவன் அருகில் வரவும் அவன் தலையை தன் வலது கரத்தால் வருடியவாறே, புலி, நீ வரும் நாள்களிலும் வரலாற்றிலும் தவிர்க்க முடியாத காலஞானியாய் கருதப்படுவாய். நீ கூறியது பெரிதும் உண்மை. கோபத்தாபங்களுக்கு ஆட்படக்கூடாத ஒரு சன்னியாசிதான் நான். ஆயினும் சில தருணங்களில் அதன் பிடியில் சிக்கி பின்னரே விடுபட முடிகிறது. இங்கே உனக்கு ஒரு உண்மையை கூறுகிறேன். நேற்று நான் புலி மிளகு ரசத்தை மிகுதியாக உண்டேன். அதன் சுவை உண்ண செய்துவிட்டது. அதன் எதிரொலியே இப்பொழுது நான் கோபிக்க காரணம். இந்த கோபமும் சரியாக செவ்வாய் ஹோரையில் அமைய அதன் கதிர்கற்றை காரணம். இப்படி எல்லாமே காரண காரியமாக இருப்பது இந்த உலகின் ஒரு அதிசயம். இப்படி ஒரு உலகை படைத்து அதனுள் ஒரு ஏக கதியை நிர்மாணம் செய்த அந்த ஆதிசக்தி எவ்வளோ பெரிது என்று எண்ணி பார்க்கிறேன். பிரமிப்பே ஏற்படுகிறது. முதலில் கோப வயப்பட்ட போகர் பிரான் பிறகு பிரமிப்பு வயப்பட்டார். புலிப்பானை கூறியது போல் அதுவும் ஒரு உச்ச உணர்வு நிலையே. அவர் சொல்லவும் அதன் பொருள் புரிந்த நிலையில் எல்லோரிடமும் கூட பிரமிப்பு. மொத்தத்தில் செவ்வாய் ஹோரை தன் சக்தியை ஒரு குணவடிவில் அவர்கள் அவ்வளோ பேரிடமும் காட்டிவிட்டது. கூடுதலாய் உணர்வு நிலைப்பாட்டுக்கு உணவும் ஒரு காரணம் எனும் தகவல். ஆசானே, உணவுக்கும் உணர்வுக்கும் பெரும் தொடர்பு இருப்பதை தாங்கள் கூறியதை வைத்து உணர முடிகிறது. இது ஒரு நுட்பமான செய்தி என்றார் ஒரு கிழார். அதில் என்ன சந்தேகம்? உழவால் தான் உணவு, உணவால் தான் உணர்வு, உணர்வால் தான் வாழ்வு. உணர்வு கூட வேண்டுமெனில் புணர்வு, உணர்வு கட்டுப்பட்டால் உயர்வு, உடைந்து போனால் தாழ்வு. அழுதபடியே பிறந்திடும் நம் அகங்கார பிறப்பு உகாரத்தில் எத்தனை வண்ணம் கொள்கிறது என்பதை கவனித்தீர்களா? போகர் பிரான் சொல்லி முடிக்கவும் கிழார் பெருமக்கள் அதை கேட்டு சிலிர்த்தனர். ஐயனே, என்ன ஒரு அற்புதமான விளக்கம்! உழவு, உணவு, உணர்வு, வாழ்வு, புணர்வு, உயர்வு, தாழ்வு. இதை அகார உகாரத்தோடு தாங்கள் பொருத்திய விதம் எம்மொழியாம் தமிழை எண்ணி சிலிர்க்க வைக்கிறது. இந்த சிலிர்ப்பை இதற்கு முன் நாங்கள் அடைந்ததே இல்லை என்றனர். ஆம், இதுவே நம் மொழியின் தெய்வீக தன்மைக்கும் ஒரு சான்று. ஒரு தனி மனிதன் இந்த உலகில் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் இப்படி வேப்பளிக்கும் விதமாய் சொற்கோவைகளை உருவாக்க இயலாது. ஒரு மனித கூட்டம் 1 நூற்றாண்டு வாழ்ந்தாலும் இயலாது. நான் பிற மொழிகள் சிலவும் அறிந்தவன். அம்மட்டில் சீன மொழியும் அதன் வரி வடிவங்களும் நான் அறிந்தவற்றில் ஒன்று. அந்த மொழி மட்டுமல்ல, ஏனைய பிற மொழிகளும் கூட. மனிதன் தன் தேவை நிமித்தம் வாழ்ந்த நாளில் நெருக்கடிகளுக்கு ஆட்பட்ட தருணத்தில்
சிறுக சிறுக கண்டறிந்தவையே. அவையும் கூட காலத்தால் மாற்றங்களை சந்தித்தன. இந்த கண்டறிதல் சீன மொழி வரையில் கட்டுப்பாடின்றி தொடரப்போய் 80,000க்கும் மேல் எழுத்துக்கள் தோன்றிவிட்டன. ஆயினும் 3000 எழுத்துக்களே அங்கே நடைமுறையில் பயன்பாட்டில் உள்ளன. ஒலிப்பியலும் இங்கே 5 வகையாக இருக்கிறது. உச்ச ஒலிப்பு, ஏற்ற ஒலிப்பு, கீழேற்ற ஒலிப்பு, கீழ் ஒலிப்பு, சம ஒலிப்பு என்பதாக அவற்றை அங்குள்ள அறிஞர்கள் பகுத்துள்ளனர். சற்றேறக்குரிய நமக்கு இணையான தொன்மை சீன மொழிக்கும், பிறகு ஹிப்ருவுக்கும், அதற்கும் பிறகு சமஸ்கிருதத்துக்கும் பாலி எனும் மொழிக்கும் உண்டு. இதில் மிகுந்த ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயமும் உண்டு. உலகில் தாயின்றி எவரும் பிறந்திருக்க முடியாது. தாய் எனும் சொல் தயை, அதாவது கருணை எனும் பொருளிலிருந்தே தோன்றியது. இந்த தாயை பொதுவில் அம்மா என்போம். ஒரு ஆச்சரியம் பாருங்கள். மொழி என்றால் என்னவென்றே தெரியாத நிலையிலேயே ஒரு மனித உயிர் மட்டுமல்ல, விலங்குகளிடம் கூட மா என்னும் மொழி முதல் சத்தமாக உள்ளது. அப்படி ஒலிக்கும் அந்த மாவில் ஆவண்ணாவும் உம்மண்ணாவும் மறைந்து கிடந்து ஒலிக்கிறது. அதாவது அம்மா என்னும் சொல்லே உயிர் இனத்தின் முதல் சொல். இந்த அம்மாவில் உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து எனும் 3 உள்ளன. நம் மொழி குறித்து நாம் வியக்க ஏராளமாய் இதுபோல் பல சங்கதிகள் உள்ளன. நம் மொழி வழக்கியலில் பல பிற மொழி சொற்களை ஏற்றுக்கொண்டதாகவும் உள்ளது. என் பேச்சிலும் அவ்வகை சொற்கள் இருக்க காணலாம். நான் உலகை சுற்றி வருபவன், எனவே என்னால் அதை தவிர்க்க இயலவில்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நெடிய ஒரு விளக்கம் அளித்த போகர் பிரான் மொழி குறித்து சிலிர்த்த இவ்வேளை புலி குறிப்பிட்டது போல் அங்காரகன் எனப்படும் செவ்வாயின் கதிர்பொதி மிகுந்த வேலை. இந்த வேளையில் செவ்வாயின் தலைவனான முருகப்பெருமானின் தவ பெருங்கோலத்தை உங்களுக்கு காட்டுவதில் மிக மகிழ்கிறேன். கண்டு மகிழ்வதோடு ஞானம் வேண்டி துதியுங்கள் என்றபடியே திரைச்சிலை சுருளை விரித்து 2 கைகளால் தன் மார்பு வரை உயர்த்தி பிடித்து தொங்கவிட்டார். தண்டாயுதபாணி எனப்படும் தமிழ் கடவுளின் தோற்றம் பூச நட்சத்திர நாளில் செவ்வாய் ஹோரையில் அவர்கள் அனைவருக்கும் காட்சியளிக்க தொடங்கியது. மழித்த தலை, பாம்பட காது, கழுத்தில் ருத்ராட்ச மாலை, மார்பில் சிவசம்புடம், இடையில் கௌபீனம் எனப்படும் கோவணம், வலது கையில் தோல் வரையிலான தண்டக்கோல் என்று தண்டாயுதபாணியாக அந்த முருகன் அங்கு உள்ளோருக்கு ஓவியமாக காட்சியளித்தான். அத்தியாயம் 34. ஓவியத்தில் தென்பட்ட தண்டபாணியை அங்கு உள்ள அனைவருமே உற்று நோக்கினர். அஞ்சுகன் மட்டும் தன்னையும் அறியாமல் கைகளை குவித்து வணங்க தொடங்கினான். அவன் வணங்கவும் மெல்ல ஒவ்வொருவராக வணங்க முற்பட்டனர். போகர் ஒவ்வொருவரின் செயல்பாட்டையுமே கூர்ந்து கவனித்தார். அப்பொழுது செம்போத்து பட்சி ஒன்று தன் அலகுகளை பிளந்து குரல் கொடுத்தது. மயில் ஒன்று அகவும் சத்தமும் கேட்டது. அதன் நிமித்தம் புலிப்பாணியின் முகத்தில் ஒரு கூடுதல் பரவசம் வெளிப்பட்டது. பிரானே, தண்டபாணி தெய்வம் உங்களை தொட்டு எங்களுக்கு காட்சி அளித்த இந்த தருணம் ஒரு பொன் தருணம். நிமித்தங்களும் சிறப்பாக உள்ளன. பட்சிகளில் செம்போத்துவை பார்ப்பதும் அதன் குரலை கேட்பதும் நல்ல சகுனங்கள் என்பர். அதன்படி பார்த்தால் இப்பொழுது இங்கு இருக்கும் காலகதியை பொன்வேலை எனலாம் என்றான் புலிப்பானை. மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சி. நல்ல நிமித்தத்திலும் நல்ல நோக்கத்திலும் தொடங்கிடும் எந்த ஒரு செயல்பாடும் அதன் கதியை விட்டு விலகாது என்பதற்கு நீ இப்பொழுது உறுதியளித்துள்ளாய். இந்த ஓவிய தெய்வமே வரும் நாளில் இந்த உலகமே விடும் தெய்வமாக கோவில் கொள்ளப் போகிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல் உலக மக்களில் 7 பேரில் ஒருவர் இந்த தெய்வ சாநியத்தின் முன் நின்று வணங்கிவிட்டு செல்பவராக இருப்பர். 7 பேரில் 3 பேர் நித்தமும் தாம் இருக்குமிடத்தில் வணங்குபவராய் இருப்பர். 7 பேருக்கு 6 பேர் இந்த தண்டாயுதபாணியை நிச்சயம் அறிந்தவராக இருப்பர். ஒருவர் மட்டும் அறியாத வட்டத்தில் இருப்பர் என்று போகர் பிரான் கூறவும் அது குறித்தும் பல கேள்விகள் எல்லோரிடமும் எழும்ப தொடங்கின. அப்பொழுது மதிய கால சங்கு முழங்கும் ஓசை இடையிட தொடங்கியது. எல்லோரிடமும் அதன் நிமித்தம் ஒரு குதூகலம். உணவுக்கான சங்கோலி அது. கொட்டாரத்தில் சங்கோலி என்பது கால நேரத்தை சொல்லும் ஒரு சத்தமும் கூட. கால கண்காணி என்று ஒருவனை போகர் நியமித்துள்ளார். அவனை வழக்கு மொழியில் கங்காணி என்பர். அந்த கங்காணி தான் சங்கு முழங்குவான். ஒரு நிமிடம் கூட பிசக்க மாட்டான். சங்கு முழக்க கூட ஒரு அளவு உண்டு. அவன் வசம் ஒரு பம்பரம் உள்ளது. அதை தரைமேல் விசையோடு சுற்ற விட்டுவிட்டு அது சோன்று நிற்கும் வரை சங்கு முழங்குவான். போகர் பிரான் எல்லாவற்றிலும் ஒரு கால அளவையும் ஒழுங்கையும் உருவாக்கியிருந்தார். அவனது சங்கொலி போகர் பிரானை அந்த ஓவிய சிலையை சுற்ற செய்தது. பிரானே, உச்சி உணவு காலம் வந்துவிட்டது. நாங்கள் உண்டு முடித்து சற்று ஓய்வெதிய பின் திரும்ப வருகிறோம். இன்னமும் நாங்கள் கேட்க கேள்விகள் ஏராளமாக உள்ளன என்றார் கிழார் பெருமக்களில் ஒருவர். போய்விட்டு இளம் மாலையில் திரும்ப வாருங்கள். கதிரவன் மறையும் வரை கூட பேசலாம். இந்த பேச்சும் விவாதங்களும் இன்னமும் சில நாட்கள் தான். அதன் பின்
நான் ஒரு மௌனியாக ஒரு மண்டல காலம் இருக்கப் போகிறேன். அம்மண்டல காலத்தில் உயிரை பிரிவதாக இருந்தாலும் நான் மௌனத்தை கலைக்க மாட்டேன் என்றார். பிரானே, என்ன இது? எதனால் இப்படி ஒரு முடிவு? ஒரு யோகிக்கு பேச்சை விட மௌனம் தான் சக்தி மிகுந்த ஆயுதம். இதை தாங்கள் அறியாதவர்களா? அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. ஒரு காரணம்தான், ஒரே ஒரு காரணம்தான். அந்த காரணம் இந்த திரைச்சிலையில் உள்ள தண்டபாணி தெய்வமே. சற்று விளக்கமாக கூற முடியுமா? இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி? எப்பொழுதும் ஒரு மனிதனின் வாழ்வில் உணவருந்தும் காலகதி துளியும் தவறக்கூடாது. உடம்பின் உள்ளுறுப்புகள் உணவை எதிர்பார்த்து காத்திருக்கும் இவ்வேளையில் மனதில் கனமான எண்ணங்களோ கவலைகளோ இன்றி சாப்பிடும் உணவை கண்ணார கண்டு முதலில் மனதால் உண்டு, பின் நாவால் உண்ண வேண்டும். நேரப்பிசகின்றி உண்டாலே போதும், ரோகராகத்துக்கு உடம்பில் இடமே இன்றி போய்விடும். செல்லுங்கள், முதலில் உணவு. உயிர்களின் ரசனை மிகுந்த நல்ல நோக்கங்களில், ஐம்புலன்களில் நாவுக்கான காலம் இது. இனி பேச்சே கூடாது. செல்லுங்கள், செல்லுங்கள். ஓர் இடையன் தன் பசுக்களை கோல் கொண்டு சுழற்றி ஒரு பக்கமாக செல்ல பணிப்பது போல் போகர் செயல்படவும் மெல்லிய புன்னகையோடு எல்லோருமே ஆகார கொட்டாரம் நோக்கி சென்றனர். போகரும் விலகி தன் யோக கொட்டாரம் நோக்கி திரும்பினார். ஆகார கொட்டாரம் மெல்லிய குழல்மணிகள் தொங்க காட்சியளித்தது. நாற்புறமும் திறப்பு. எனவே காற்றின் வீச்சு மிகுந்தும் அதன் காரணமாக குழல்மணிகள் ஒன்றின் மேல் ஒன்று மோதி சத்தமிட்டபடியும் இருந்தன. கொட்டாரத்தை சுற்றிலும் புறாக்கள், சேவல்கள், கோழிகள் நிறையவே கண்ணில் பட்டன. மான் ஒன்றும் புற்களை கடிப்பதும் பின் நாலாபுறமும் தன் கரிய விழிகளால் பார்ப்பதுமாய் தென்பட்டது. விளாமரம் ஒன்றில் பந்து போல் காய்கள் காய்த்திருக்க அதன் மேல் வாலாட்டி புல்லும் மரங்கொத்திகளும் சில காகங்களுடன் அங்குமிங்கும் தாவி பறந்தபடி இருந்தன. தரை மேல் நிழல் பொதி மரத்தின் அசைவுக்கேற்ப அசைந்தபடி இருந்தது. கொட்டாரத்தினுள் பசுஞானம் கொண்டு நன்கு மெழுகப்பட்ட தரைமேல் வரிசையாக பலகைகள் போடப்பட்டு அந்த பலகைகள் முன் தையல் இலைகள் போடப்பட்டிருந்தன. அகண்ட வாய் கொண்ட மண் சட்டி ஒன்றில் சற்றே மஞ்சள் பொடி கலந்த நீர் அரைப்பாக அளவுக்கு காணப்பட்டது. கை கழுவி இருந்தாலும் மஞ்சள் நீரில் கையை நன்கு அலசிக்கொள்ள வேண்டும். சாப்பிட வருபவர்கள் பலகை மேல் சப்பனமிட்டுதான் அமர வேண்டும். ஒரு பாகம் அடக்கி மறுபாகம் நிமிர்த்தி குக்குடம் போலெல்லாம் அமர்ந்து உண்ணக்கூடாது. உண்ணத் தொடங்கும் முன் அன்னபூரணை வழிபாடு உண்டு. வணங்கிவிட்டே உண்ண வேண்டும். உண்ணும் பொழுது பேச்சு கூடாது. நன்கு மென்று விழுங்க வேண்டும். உள்ளங்கை படாமல் உண்பது கூடவே கூடாது. உண்டப்பின் விரல்களை எச்சிலால் சுத்தம் செய்துவிட வேண்டும். இடையில் நீர் அருந்துவதும் கூடாது. போகர் வரையில் எச்சில் என்பது அசுத்தமானதல்ல, அது அமுத குணமுடையது. பனை வெள்ளத்துண்டு, நெல்லித்துவையல், வாழைத்தண்டு ஊறல், வெள்ளரி, கொத்தமல்லி, வேம்பு கலந்த பச்சடி, நாரத்தம் துண்டு, பச்சரிசி சோறு, காய் சொதி, ஒரு மிடறு பசுனை, மிளகு தக்காளி ரசம், தயிர் குழம்பு, இதெல்லாம் தான் உணவின் வகைகள். இறுதியாக மதிய உணவில் மட்டும் பூவன் வாழைப்பழம் ஒன்றோ அல்லது இரண்டோ சாப்பிட்டு முடித்த பின் எக்காரணம் கொண்டு படுக்கக்கூடாது. கொட்டாரத்தையொட்டிய பொதினை குன்றின் ஒரு பாகத்தில் இருக்கும் மனோன்மணி தெய்வத்தை நடந்தே சென்று வணங்கிவிட்டு அங்கு அவள் காலடியில் கிடக்கும் மஞ்சள் குங்குமத்தை கட்டை விரலால் ஒற்றி எடுத்து நெற்றியில் தீட்டிக்கொண்டு பின் திரும்பி வந்து அதன் பின் ஓய்வெடுக்கலாம். இவை போகர் பிரான் தன் கொட்டாரத்தில் தன்னோடு தங்கியிருப்பவர்களுக்கு விதித்திருக்கும் நடைமுறைகள். சாப்பிட்ட பின் சற்றே நடக்க வேண்டும் என்றே இந்த ஏற்பாடெல்லாம். இளம் மாலையில் எல்லோரையும் பார்க்கும் சமயம் நெற்றி குங்குமம் அவர்கள் விதிமுறைகளை பின்பற்றி நடந்திருப்பதை சொல்லாமல் சொல்லிவிடும். அன்றைய இளம் மாலை பொழுதிலும் திரும்ப எல்லோரும் கூடினர். போகரும் வந்து நின்றவராய் அருகில் அமராசனம் இருந்தும் நின்றவனமே பேச ஆரம்பித்தார். எல்லோரும் உண்டு கழித்தீர்களா? ஆயிற்று பிரானே. சுவையாக இருந்ததா? இருந்தது பிரானே. அடுத்து எப்பொழுது உணவு வேலை வரும் என்று என்ன தோன்றுகிறதா? இந்த கேள்விக்கு சிலர் தலையசைத்தனர், சிலர் மௌனம் காத்தனர், சிலர் தடுமாறினர். இம்மட்டில் குழப்பம் கூடாது. மனதில் தோன்றுவதை கூறிவிட வேண்டும். ஆம் என்போர் அதிகம் ருசித்து உண்டவர்கள் என்பது பொருள். இல்லை என்போர் அவ்வாறு உண்ணவில்லை என்பது பொருள். குழம்புபவர்கள் ஏதோ பசிக்காக உண்டிருக்கிறார்கள் என்பது பொருள். அதை தெரிந்து கொள்ளவே இவ்வாறு கேட்டேன். எது எப்படி இருப்பினும் கசப்பான உணவை கூட ருசித்து சர்வாங்கமும் சிலிர்க்க உண்பதே நல்ல உண்ணுமுறை. எத்தனை ருசியான உணவையும் ரசித்து உண்பது போலவே அதை துறக்கும் மனத்தின்மை வேண்டும். இதை விரதம் என்போம். ரதம் எனில் ஓடுவதை குறிக்கும், விரதம் எனில் ஓட்டம் ஒடுங்குவதை குறிக்கும். ஒரு மனிதன் அதற்கும் பழக வேண்டும். அந்த பொறுப்பை அவன் வசம் அளித்தால் அவன்
சரியாக பின்பற்றுவானோ மாட்டோனா என்றுதான் காலக்கதியில் விரதகால நாட்களை உருவாக்கி அளித்துள்ளனர். குறிப்பாக மாதம் இருமுறை வரும் ஏகாதசி திதி அன்று உண்ணாமை கோடி பெற்றிடும். இந்த நாளில் மனம் ஒரு புள்ளியில் குவிந்து அடங்கிட விஷ்ணுவை உபாசிக்க வேண்டும். உபாசனை என்பது நாம ஜபமாக இருக்கலாம். விஷ்ணுவின் சகல பரிமாண ருசிகளை மனதுக்கு தரும் புராண கதைகளாகவும் இருக்கலாம். ஏகாதசி விரதம் முதுமையை துளியும் வலியின்றியும் சோர்வின்றியும் பார்வை குறைபாடு மற்றும் முடக்குவாதம் முதலியன இன்றியும் கழித்திட பெரிதும் உதவும். இந்த திதி அன்று விண்ணில் நிலவும் தட்பவெப்பத்தில் தான் ஆரோக்கிய ரகசியமே ஒளிந்துள்ளது. ஏகாதசி நாளன்று பூரண விரதம் இருந்து மறுநாளான துவாதசியில், அதாவது வளர்பிறைக்கும் தேய்பிறைக்குமான 11ஆம் நாளில் விரதம் முடித்து அகத்திக்கீரை மற்றும் நெல்லி பச்சடியுடன் சீரான உணவை உண்டிட உடம்பில் சுரப்பிகள் நசிவின்றி திடமாய் செயல்படும். சுரப்பிகள் வசமே முதுமையின் ஆரோக்கியம் பெரிதும் உள்ளது. போகர் பிரான் நன்றாக சாப்பிட்டீர்களா என்று கேட்கத் தொடங்கி ஏகாதசி திதி வரை வந்துவிட்டார். அவர் வாயை திறந்தாலே ஏதாவது ஒரு அபார உண்மை எப்படியோ வெளிப்பட்டு விடுகிறது. பிறருக்கு பிரமிப்பை அளிப்பதில் அவருக்கு நிகரே இல்லை என்றே கூற வேண்டும். அந்த நொடி உண்பதன் என்பதன் பின்புலத்தையொட்டி இத்தனை விஷயங்கள் இருக்கும் என்பதை அங்கு உள்ளோர் அறிந்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது அறிந்த நிலையிலோ அவர்களிடம் பிரமிப்பு. நாங்கள் பல கேள்விகள் கேட்க இடமே இன்றி விளக்கமளித்து விட்டீர்கள் என்று ஒரு சீடன் கூறிய தருணம், முன்பு வந்த கருமார்கள் இருவரும் திரும்ப வந்து வணங்கி நின்றனர். அவர்கள் கைவசம் உள்ள ஒரு பிரம்பு தட்டில் உதிரி பூக்களும் பல வகை பழங்களும் ஒரு மண்குவளையில் பாலும், அத்தோடு அவர்களின் தொழிற்கருவிகளில் ஒன்றான புகையூதியும் கூடுதலாய் இரும்பு சுத்தியலோடு அகப்பை, சல்லடை, குத்தூசி, உலோக வெட்டி என்று சில கருவிகளும் இருந்தன. அந்த கருமார்கள் பிரம்பு தட்டை நின்றபடி இருந்த போகரின் காலடியில் வைத்துவிட்டு மண்டியிட்டு வணங்கி மண்டியிட்ட நிலையிலேயே கைகள் இரண்டையும் மார்பு முன் கட்டிக்கொண்டு போகர் பிரானை நோக்கினர். போகர் அவர்கள் அருகில் சென்று உற்று நோக்கிவிட்டு அவர்கள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். பின் பிரம்பு தட்டிலிருந்த பாலை எடுத்து ஒரு மடக்கு குடித்தார். அதற்கும் பின் சில பூக்களை தன் தலைமேல் போட்டுக்கொண்டவர் தட்டில் இருந்த கருவியில் ஒன்றை கையில் எடுத்து தன் நெற்றி மேல் வைத்து தியானித்தவராக அவர்கள் வசம் அளித்தார். பின் அவர்களை எழுந்திருக்க சொன்னவர் புலிப்பாணியின் பக்கம் திரும்பி புலி என்றார். பிரானே, இந்த கருமார்கள் நம் தண்டபாணி தெய்வத்தின் அச்சை வார்க்கப் போகிறார்கள். அந்த அச்சிலிருந்தே பாஷான மூர்த்தியாக யாம் தண்டபாணி தெய்வத்தின் மூல உருவை வார்க்கப் போகிறோம். காலகாலத்துக்கும் நிலைத்து நிற்கப் போகிற ஒரு செயல்பாடு இது. இவர்களுக்கு யாம் இப்பொழுது இங்கே தீட்சை வழங்கிவிட்டோம். இனி இவர்கள் திரைச்சிலை வடிவை பார்த்து நீல அகல உயரங்களை கணித்து அச்சை உருவாக்க வேண்டும். அப்படி தொடங்கும் காலப்புள்ளி செயல்திறனுக்கு இடையூறு ஏற்படுத்தாததாக இருக்க வேண்டும் அல்லவா? புரிகிறது பிரானே. நாளை அதற்கான காலக்கதியை கணக்கிட்டு கூறிவிடுகிறேன். துல்லியமாக கணக்கிட்டு கூறு. கருமார்களே, நீங்கள் காரியத்தில் கண்ணாயிருங்கள். உங்களுக்கான சகலமும் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரும். இந்த செயலை மழை வெயில் எனும் கால உழுக்கல் இன்றி செய்திட மலை குகைகளே ஏற்றவை. புலி, இவர்களை நீ நான் சவாசனம் புரியும் கன்னிவாடி மலை குகைக்கு அழைத்து செல். அதுவே இவர்கள் அச்சி செய்ய ஏற்ற இடமாகும் என்றார். அவர்களும் பிரம்பு தட்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். புலிப்பானை உடன் செல்ல தொடங்கினான். அத்தியாயம் 35. புறப்பட்டுவிட்ட புலிப்பானியை ஒரு நாழிகை போது நிற்பாயாக என்ற போகர் திரும்பி சங்கனை பார்த்தார். சங்கனும் குரு ஏதோ கட்டளையிடப் போகிறார் என்று உணர்ந்தவனாக நெருக்கமாக வந்தான். சங்கா, நீ என் தவக்கொட்டாரம் சென்று அங்கே ஒரு செப்பு குடத்தில் நான் கங்கையிலிருந்து கொண்டு வந்திருக்கும் கங்கை நீரை எடுத்துக்கொண்டு வா என்றார். சங்கன் உடனேயே புறப்பட்டான். அவன் விலகவும் போகர் புலிப்பானிடம் பேசத் தொடங்கினார். புலி, சங்கன் கொண்டு வரும் கங்கை நீரால் கன்னிவாடி மேய்கண்ட சித்தர் குகையில் இருக்கும் லிங்க உருவுக்கு அபிஷேகம் செய்வாயாக. அந்த அபிஷேக நீரால் இவர்கள் சிரத்தையும் நினைத்துவிடு. அர்ச்சனைக்கு வில்வம் போதும். ஈசனுக்குரிய நாமம் என்று நான் கூறியிருக்கும் நாமங்களை சொல்லி வில்வ இலைகளை பயன்படுத்து. அபிஷேகம் மற்றும் அர்ச்சனையை தொடங்கும் முன் முத்திரை போட மறந்துவிடாதே. அநேகமாய் அங்கே இப்பொழுது கருவூராரோ கோரக்கரோ கொங்கனரோ இருக்க வாய்ப்பில்லை. கங்கை சென்ற சமயம் அங்கே அவர்களை கண்டேன். வேற எவரேனும் மேய்கென்ற சித்தர் குகை முன் தட்டுப்பட்டால் நான் போகனின் மாணவன் என்றபடியே காலில் விழுந்துவிடு. அவர்கள் தவத்தில் இருந்தால் அதை கழித்து விடாதே. மெய்கண்ட லிங்க வழிபாட்டிற்கு பிறகே நீ நான் சவாசனம் புரிந்திடும் குகை பகுதிக்கு இவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றார் போகர். போகர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சங்கன்
கங்கை நீருள்ள செப்பு குடத்தை எடுத்து வந்து விட்டான். அதை அவன் போகர் பிரான் கைகளில் தரவும் அவர் அதை தன் மார்பின் முன் ஏந்தி பிடித்தவராக மனதுக்குள் பஞ்சாட்சரம் கூறத் தொடங்கி பிறகே அதை புலிப்பாணி வசம் ஒப்படைத்தார். புலிப்பாணியும் அந்த குடத்தை தலைமேல் சுமந்தவனாய் கருமார்களோடு கிளம்பினான். அவன் விலகவுமே கிழார்கள் காத்திருந்தது போல வாய் திறந்தனர். பிரானே, சொல்லுங்கள். கங்கை நதி வடக்கில் அல்லவா பாய்கிறது? ஆம், அதில் என்ன சந்தேகம்? அப்படி இருக்க தாங்கள் எப்பொழுது வடபுலம் சென்றீர்கள்? பல காலமாகவே. தாங்கள் இங்கேதானே உள்ளீர்கள்? அவர்கள் கேள்வி முன் மர்மமாக சிரித்தார் போகர் பிரான். இப்படி தாங்கள் சிரித்தாலே எங்களை அது இகழ்வது போல் நாங்கள் உணர்கிறோம். இகழவில்லை. இன்னமும் சித்தனின் பல விலாசம் பற்றி அறியாதவர்களாகவே இருக்கிறீர்களே, அதை எண்ணினேன். சிரிப்பு வந்துவிட்டது. பல விலாசமா? தாங்கள் அஷ்டமா சித்திகளை குறிப்பிடுகிறீர்களா? ஆம் என்று என் வாயால் கூற வேண்டுமா? இந்த சித்திகள் உடையவருக்கு பஞ்சபூதங்கள் ஒரு பொருட்டில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? உண்மையை சொல்லப்போனால் தெரியவில்லை என்றுதான் கூற வேண்டும். தாங்கள் எவ்வளவுதான் விளக்கம் அளித்தாலும் தங்கள் வரியில் ரகசியங்களாகவே தான் உள்ளன. ரகசியம் என சொல்லுக்கே பொருள் அதுதானே. ஒருவர் மட்டும் அறிந்திருப்பதே ரகசியம். இருவர் என்றானால் கூட அது ரகசியம் இல்லை, உடைந்துவிட்ட ரகசியம் என்று வேண்டுமானால் அதை கூறலாம். பிரானே, தாங்கள் எப்பொழுது கங்கைபுரத்திற்கு சென்று இந்த செப்பு குடத்தில் நீரை எடுத்து வந்தீர்கள்? கடந்த திங்கட்கிழமை என்று அதிகாலை நான் காசி நகர் சென்று கங்கை நீராடி விஸ்வநாதர் வழிபாடு செய்து இந்த நீரையும் கொண்டேன். ஒரு பறவையாக இருந்து பறந்து சென்றால் கூட பல நாட்கள் ஆகுமே. ஆம், அது பறவைக்கு மட்டுமே பொருந்தும். பறவை தான் ஒரு பறவை என்பதை அறிந்திராத ஓர் உயிரினம், உணர்வால் வாழ்கின்ற ஒன்று. சிறகின் தன்மைக்கும் உடம்பின் சதைக்கும் ஏற்ப அதன் வேகம் அமையும். ஒரு சித்தன் அறிவிஞானம் மற்றும் உலகின் பேராற்றுகளை பயன்படுத்த தெரிந்தவன். நமக்கிடையே உள்ள இடைவெளிக்குள் உலா வரும் காற்றினுள் தீக்கங்குகளும் உள்ளன. அதை காட்டட்டுமா என்று கேட்ட போகர் அருகில் கிடந்த இரு கற்களை எடுத்து உரசவும் தீப்பொறிகள் வெளிப்பட்டன. இதே இடைவெளிக்குள் நீரும் உள்ளது, எடுத்துக்காட்டவா என்ற போகர் பிரான் இரு கைகளை பந்து போல் மூடிக்கொண்ட நிலையில் விரல் இடுக்கில் சிறு துவாரம் ஏற்படுத்தி அதனுள் மிகுந்த விசையோடு வெப்ப காற்றை ஊதியவராய் சில வினாடிகள் சென்ற நிலையில் கையை விடுவிக்க உள்பாகம் வியர்த்து நீர் ஒழுகிற்று. தொடர்ந்து ஒரு கோலை எடுத்தவர் அதை மெல்ல சுழற்றினார். கோல் வட்ட வடிவம் காட்டி சொன்றது. வேகம் கூட கூட கோல் மறைந்துவிட்ட வடிவமும் மறைந்து கோல் இருப்பதே கண்களுக்கு புலனாகவில்லை. பின் வேகம் குறையவும் கோல் புலனானது. நீங்களும் மிக வேகமாக சுழல முடிந்தால் கண்களுக்கு புலப்பட மாட்டீர்கள். அதற்காக நீங்கள் இல்லாமல் போகிறீர்கள் என்று பொருள் இல்லை. நான் இங்கே செய்து காட்டிய எதுவும் மாயமில்லை. இது ஒரு வகை அறிவியலே. போகரின் விளக்கத்தால் மிரட்சியடைந்து விட்டிருந்த கிழார்களும் சீடர்களும் பிரமித்து நின்றனர். நீங்கள் நுட்ப அறிவு கொண்டிருந்தால் ஒன்றின் சக்தியை அறிந்து அதை பயன்படுத்த இயலும். உதாரணத்திற்கு, இங்கே ஒரு ஜடப்புரல் செயல்பாட்டை செய்து காட்டுகிறேன் பாருங்கள் என்ற போகர் ஒரு மூங்கில் பட்டியை எடுத்தவராய் இதற்குள் ஒரு சக்தி இருப்பதை இதை வளைத்தால் உணரலாம் என்றவராய் வளைத்தார். பின் வளைத்த பிடியை விட அது விசையோடு முன் வந்து பழைய நிலையை அடைந்தது. எப்பொழுதும் இந்த மூங்கில் பட்டிக்குள் இந்த விசைப்பாடு இருக்கவே செய்கிறது. இந்த விசையைத்தான் வில்வடிவில் பயன்படுத்தி விசை சக்தியால் பானம் எய்தி வேட்டைக்கு பயன்படுத்துகிறோம் என்றவர். ஒரு சித்தர் வசப்படுத்தி வைத்திருக்கும் அஷ்டமா சித்திகளும் இதுபோல் பிரபஞ்ச சக்தி தான். அதை அடையும் பிரயத்தனங்கள் மட்டும் பிரத்யேகமானவை, ரகசியமானவை என்றார். இப்பொழுது நெருப்பை காட்டியது போல் நீரை காட்டியது போல் வெளிப்படையாக அதை காட்டக்கூடாதா? இதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லி மட்டுமே விளக்க முடியும். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உலகில் வெளிப்படையாக காட்சி புலனாக தெரிந்து கொள்ள முடிவது ஒரு பாதி என்றால் விளைவின் பயனாக தெரிந்து கொள்வது மறுபாதி. காட்சி புலன் என்பது நம்மை பெற்ற தாயை போன்றது. அவள் நம்மை சுமந்தது பெற்றது என்று அனைத்தையும் உலகம் பார்க்க முடியும். நம்மை நம் தந்தையால் தான் உருக்கொலை செய்தாள் என்பது நாம் நம்பி ஏற்க வேண்டிய ஒன்றே. சித்த செயல்பாடுகளை நம்பித்தான் இருக்க வேண்டும். மாட்டேன் என்றால் சித்தனுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. மாட்டேன் என்பவருக்கே குறைவுண்டாகும். நல்லது. இந்த கங்கை நீரை தாங்கள் சங்கரிடம் கொடுத்த காரணம்? கன்னிவாடை மாலையில் உள்ள மெய்கண்ட சித்தர் குகையில் இருக்கும் லிங்கத்துக்கு அபிஷேகம் புரியவே. அப்படி என்ன இந்த கங்கை நீருக்கு சிறப்பு? இதுவரை நீங்கள் கேட்ட கேள்விகளிலேயே இதுதான் சிறந்த கேள்வி. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பஞ்சபூதங்களில் பெரியது ஆகாயமே. அந்த ஆகாயத்தில் சுழலும் ஒரு பந்து தான் இந்த பூமி.
இந்த பூமியில் பெரியது காற்று. இது இந்த பூமி பந்தை 100 காத அளவு உயரத்துக்கு சுற்றி வளைத்து சுழன்றபடியே இருக்கிறது. அடுத்த பூதம் நீர், பிறகு நிலம், இறுதியாகவே நெருப்பு. இந்த ஐவகையில் நீர் நடுவில் இருந்து ஆகாயம் மற்றும் காற்றோடு ஒரு புறமும் நிலம் மற்றும் நெருப்போடு ஒரு புறமும் இணைந்து கிரியை புரிந்து 6 நிலைகளை தன்னுள் கொண்டுள்ளது. அதனால் தான் ஓடும் நீருக்கே இங்கே 6 என்று என் பெயர் உண்டாயிற்று. கடல் நீரானது ஆவியாவது முதல் நிகழ்வு, ஆவி மேகமாவது அடுத்த நிகழ்வு, மேகம் மழையாவது 3ஆம் நிகழ்வு, மழை மண்மேல் வீழ்வது 4ஆம் நிகழ்வு. இதில் மலைமேல் விழும் மழையே சரிந்து அருவியாக விழுந்திடும். இது 5ஆம் நிகழ்வு. அப்படி விழுந்தாலே ஓட்டை விசை உருவாகி அந்த அருவி ஆறாகி பெருகி இறுதியில் கடலை அடையும். மண்மேல் நேராக விழும் மழை நீர் ஏரி, குளம், குட்டை, கிணறு என ஓடும் சக்தியற்று அழுத்தம் மட்டுமே கொண்டிருக்க 6 மட்டுமே ஓடும் சக்தி கொண்டிருக்கும் ஒன்றாக உள்ளது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய நுட்பமும் உள்ளது. அது எந்த ஆறாக இருந்தாலும் அதன் ஒரு முனை உயரமான மலையாகவும் மறுமுனை ஆழமான கடலாகவுமே இருக்கும். அவ்வாறு இருந்தாலே அது ஓட இயலும். அப்படி ஓடும்பொழுது ஒரு விசையும் அதனுள் இருக்கும். இதனால் ஆற்றில் மூழ்கும் நாம் அதனுள் மூழ்கியிருக்கும் நிலையில் மிக உயரமான நிலை, சமமான நிலை, மிக ஆழமான நிலை என்று 3 நிலைகளோடு தொடர்பு கொண்டவர்களாகவே ஆகிறோம். இந்த தொடர்பு ஏரி குளத்தில் நமக்கு ஏற்படுவதில்லை. அடுத்து ஆற்றில் குளிக்கையில் ஒரு முறை நம்மேல் பட்ட நீர் மறுமுறை படுவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நீருக்கு ஒளியை உள்வாங்கும் ஆற்றல் உண்டு. அப்படித்தான் வாங்கிய ஒளியை அது மெல்ல விடுவித்தபடியே இருக்கும். இதனால தான் நம் வாழ்வில் உயிர் ஆதாரத்திற்கு மட்டுமன்றி ஆத்ம வெளிச்சத்திற்கும் நீரை பயன்படுத்தும் ஒரு வழிமுறையை நம் சான்றோர்கள் ஏற்படுத்தினர். நீர் தாகம் தீர்க்கவும் உணவு தயாரிக்கவும் மட்டுமன்றி நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளவும் பயன்படும் ஒரு உயிரி. அதனால தான் நம்மில் புனித நீராடுவது என்பது முதல் ஆலயங்களில் நீரை பிரசாதமாக தருவது என்பது வரை அதை பயன்படுத்துகின்றனர். ஒரு சன்னியாசி தன் சக்தியை தன் கமண்டல நீரில் தான் பாதுகாக்கிறான். நீர்பூதம் மிக பொதுவானது, பயன்படுத்துபவர்களுக்கு ஏற்ப பயன் தரும். இதை அசுத்தமும் படுத்தலாம், பிரசாதமும் ஆக்கலாம். அசுத்தப்படுத்தினால் நோயை தரும், பிரசாதப்படுத்தினால் ஆரோக்கியம் தரும். நாம் நல்லெண்ணத்திற்கும் நீருக்கும் கூட பெரும் தொடர்புண்டு. நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு குவளை நீரை குடிக்க கொடுத்தால் குடிப்பவர் நிச்சயம் நன்மை அடைவார். இது நாசமாக போக வேண்டும் என்பதற்கும் பொருந்தும். நம் உடம்பின் எண்ண அலைகளும் உயிரோட்ட மின் காந்த அலைகளும் விரல்கள் வழியாகத்தான் வெளிப்படுகின்றன. நீரோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த நீரில் அவ்வளோ அலைகளும் கலந்து விடுகின்றன. எனவே நீரை மிக கவனமாகவும் மதிப்போடும் அணுக வேண்டும். நீரோடு பேசலாம், உறவாடலாம். நீரால் பிரபஞ்ச பேராற்றல்களை தன்வயப்படுத்தலாம். இது மிதமான வெப்பத்தில் சலனம் கொள்ளும். உறைந்து விட்டாலோ திட வடிவம் கொண்டுவிடும். சலனம் நீங்கிவிடும். உறைந்த பனி வடிவே இமயம். இமயத்தில் கோவில் கொண்டிருப்பவனே சிவன். இவனை நாம் தியானிக்க தியானிக்க நம் வாழ்க்கை சலனங்களும் உறைந்து திடத்தன்மை கொண்டுவிடும். இதை உணர்த்தும் விதமாகவே பனிமலை இடையே அவன் கைலாயகிரி உள்ளது. நீரின் நிகர்த்த உணவு வடிவம் பால். இதுதான் சகல உயிர்களுக்கும் முதல் உணவு. இந்த உணவால் உறுப்புகள் வளர்ந்த பிறகே பிற உணவு. இந்த பாலையை கடலாக கொண்டு அதில் பாம்பனை மேல் கிடப்பவன் விஷ்ணு. இவனை வணங்குவதால் உணவுண்டு வாழும் வாழ்வில் குறைகள் ஏற்படாது. உணவை ஒருவன் பெற மனித சமூகத்தில் செல்வம் வேண்டும். எனவே தான் செல்வ தொடர்புடைய லட்சுமி தேவி விஷ்ணு சம்பந்தம் கொண்டுள்ளாள். நீரை தொட்டு இதுபோல் நாம் அறிந்து கொள்ள நெடிய சங்கதிகள் பல உண்டு. இதில் கங்கை நீர் புனிதமானது என்று பிற நீரை காட்டிலும் பெரிதாக கருத நுட்பமான காரணம் ஒன்று உண்டு. பிற ஆற்று நீர் மலை மேல் விழுந்து மண்ணில் பரவி மண்ணின் குண சம்பந்தத்தோடும் தாவர மூலிகை சம்பந்தத்தோடு வரும். கங்கை நீர் பனியின் கரைவாகும். காரணம் சூரிய வெப்பமாகும். எனவே சில்லென்ற அந்த நீரில் நெருப்பின் தொடர்பு ஒளிந்துள்ளது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வெப்பம் நீரினுள் ஒளிந்தால் அது பனி, வெப்பம் காற்றில் ஒளிந்தால் அது நெருப்பு. எனவே வெப்பம் ஒளிந்த நீராகவும் மண் தொடர்படுத்தாகவும் உள்ள நீராக கங்கை நீர் திகழ்வதால், குறிப்பாக இமய கரைவாய் கருதப்படுவதால் சிவ சம்பந்தமும் கீழே பார்க்கடல் நாயகனான விஷ்ணுவின் பாத சம்பந்தமும் கொள்வதால் கங்கை நீர் மற்ற நீரின் என்றும் வேறுபட்டு விசையாற்றல் மிகுந்ததாகவும் உள்ளது. அதை கொண்டு பக்தி சிலிர்ப்பு என்னும் உணர்வை நாம் கலந்து அபிஷேகம் புரியும் பொழுது அங்கே பேராற்றல் பரவுகிறது. அதை நாம் கூப்பிய கரம் மற்றும் கூர்த்த பார்வை வழியாக நாம் உடலில் நிரப்பிக் கொள்கிறோம். இது ஒரு வழிபாடு, அதாவது வழிமுறை செயல்.
வழிபாடே வழிபாடு என்றானது. இதைத்தான் நான் சங்கனை கொண்டும் புலிபாணியை கொண்டும் செய்ய சொன்னேன். நானும் நாமும் சாதிக்கப் போவது ஒரு பெரும் செயலை, காலகாலத்திற்கும் வாழப்போகும் ஒரு செயலை. அதற்கு அருள் பலமே முதல் தேவை. பொருள் பலம், உடல் பலம் எல்லாம் பிறகே. அந்த அருள் பலத்தின் நிமித்தமே கங்கை நீர் அபிஷேகம். போதுமா? இன்னமும் விளக்கம் வேண்டுமா? போகர் பிரான் கங்கை நீர் நிமித்தம் அளித்த விளக்கத்தில் நீர் எனும் பூதத்தையே அவர் ஒட்டுமொத்தமாய் விளக்கிவிட்டதில் சகலரிடமும் ஒரு பிரமிப்பு. கன்னிவாடி மாலையின் ஒருபுறம் சிவலிங்க வடிவில் காட்சி தந்து கொண்டிருந்தது. கையில் உள்ள கங்கை நீர் குடத்தை கீழே வைத்துவிட்டு இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி ஒரு பெரும் கும்பிடு போட்டான் புலிபாணி. அவன் கும்பிடுவதை பார்த்து கருமார்களும் கும்பிட்டனர். காற்று முரடாக திபு திபுவென காதில் அதன் சத்தம் கேட்கும் வண்ணம் வீசியபடி இருந்தது. மலைக்கு கீழே சோமலிங்கபுரம் எனும் சிற்றூர். புலியும் கருமார்களும் புறவி மேல் ஏறி வந்திருந்தனர். அவை மரநிழலில் கட்டியிருக்க அவற்றின் மேல் கருமார்களும் கருவி மூட்டைகளும் இருந்தன. கருமார்கள் புலியிடம் கன்னிவாடி மலைத்தொடரை பார்த்தபடியே, நெடிய இம்மலைத்தொடரில் நாங்கள் எங்கே தங்கி அச்சினை வார்க்கப் போகிறோம் என்று கேட்டனர். சிறிது தொலைவில் குகை ஒன்று உள்ளது. போகர் பிரான் அங்கேதான் சவாசனம் புரிந்து உடம்பை விடுவித்துக் கொண்டு உயிரை பிற உயிரற்ற உடம்புக்குள் புகுந்து கூடுபாய்தல் நிகழ்த்துவார். அந்த குகையில்தான் தாங்கள் தங்கி அச்சினை உருவாக்கப் போகிறீர் என்றான். அங்கே மிருக பயம் இருக்காதே? ஒரு கருமான் கேட்டபொழுது ஓநாய் ஒன்றின் ஊலை சப்தம் கேட்கத் தொடங்கியது. அத்தியாயம் 36. அந்த ஊலை சப்தம் கருமார்கள் இருவரையும் சற்று திடுக்கிட வைத்தது. ஊலை சப்தத்தின் தொடர்ச்சியில் யானை ஒன்று பிளிரும் சப்தமும் கேட்கத் தொடங்கியது. புலிபாணி கருமாரர்களை பார்த்தான். பயப்படாதீர்கள், இது மிருகங்கள் உளவிடும் வனப்பகுதிதான். ஆனாலும் போகர் பிரானின் குகைக்குள் யாதொரு மிருகமும் நுழையாது. வாசக்கட்டு போடப்பட்ட வாசலை உடையது அந்த குகை. நாகத்தாளி வேர் மற்றும் சிறிய நங்கை செடியின் சாறு தெளிக்கப்பட்டு ஊர்ந்து வரும் வகையை சேர்ந்த பாம்பு, பள்ளி முதல் அரணை, உடும்பு வரை எதுவுமே உள்நுழையாதபடி அங்கே போகர் பிரான் தடைகளை உருவாக்கியிருக்கிறார் என்று அவர்களுக்கு தைரியம் அளித்தான். எல்லாம் சரி, நாங்கள் குகையை விட்டு கொல்லவும் தள்ளவும் வெளியே செல்ல வேண்டி வருமே, அப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டான் கருமார்களில் ஒருவனான செங்கான் என்பவன். இதற்காக நீங்கள் வனப்பகுதிக்கு செல்ல தேவையில்லை. குகைக்கு மேலேயே நிறைய கற்சுனைகள் உள்ளன. அவற்றை ஒட்டி இளந்தே நானா முதலிய மரங்கள் வளர்ந்திருக்கும் மண் பரப்பு உள்ளது. அதில் குழிகள் தோண்டி கழிப்பு மலம் சேரவும் மண்ணை கொண்டு திரும்ப மூடிவிடலாம். மலவாசலை சுத்தம் செய்திட சுனை நீரை சருவங்களில் குழந்து பயன்படுத்தலாம். தாங்கள் நீராட விரும்பினால் ஓடைகளும் சிற்றருவிகளும் ஏராளமாக உள்ளன. உங்களுக்கான உணவினை நான் தினமும் கொண்டு வந்து விடுவேன். புலிபாணி அவர்கள் கேள்வி கேட்க இடமே இன்றி பேசினான். கூதை காற்று வீசுமோ? ஆழிமுத்தி என்பவன் இக்கேள்வியை கேட்டான். நிச்சயமாக, அதில் என்ன சந்தேகம்? என்றால் அதிகாலையில் உரைப்பணியே இருக்குமே. அவ்வளவு இராது. ஆயினும் திறந்த மேனியனில் பற்கள் கிட்டிக்கொள்ளும். அதன் காரணமாய் நாங்கள் குகைக்குள் கணப்பு போட்டுக் கொள்கிறோம். தாராளமாக. மூவரும் நடந்தபடியே குகையை நோக்கி செல்லும் ஒற்றையடி பாதையில் நடந்தனர். இரு மருங்கிலும் ஏராளமான மலைத்தாவரங்கள், குறிப்பாய் அவுரி, கற்றாழை, அந்தி மந்தாரை அதிகம் கண்ணில் பட்டன. நெடுந்தூரம் செல்ல வேண்டி வருமோ? இல்லை இல்லை, அது தெரிகிறது பாருங்கள், குகை. அது சரி, தாங்கள் இந்த நீர்க்குடத்தை கீழே வைக்கக்கூடாதா? சுமந்தபடியே இருக்கிறீர்களே. புனித நீர் இது. லிங்காபிஷேகம் காணப்போகிறது. இதை சுமப்பது பாக்கியம். நாங்கள் வந்து வணங்கலாம் அல்லவா? இதென்ன கேள்வி? தங்கள் செயல்பாடு சிறப்பதற்கு இந்த அபிஷேகம். மேலாக சமீபமாய் பெரிய அளவில் மழை இல்லை. எப்பொழுதெல்லாம் மழை பொய்க்கிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் போகர் பிரான் இதுபோல் அபிஷேகம் புரிவார். உடனே மழையும் வந்துவிடும். ஆச்சரியமாக உள்ளதே. லிங்க அபிஷேகத்திற்கும் மழைக்கும் என்ன தொடர்பு? நாங்களும் இக்கேள்வியை கேட்டுள்ளோம். அதற்கு போகர் பிரான் அளித்த பதிலை கூறுகிறேன். உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். விண்வெளி எங்கும் காற்றின் அழுத்தத்திற்கும் ஈர்ப்பு விசைக்கும் நடுவில் நம் எண்ண அலைகள் மற்றும் பலவித ஒளி அலைகளும் உள்ளனவாம். இந்த அலைவரிசையில்தான் மழைக்கான தூண்டுதல் உள்ளது. மழை மேகங்களை கவர்ந்தெழுப்பதோடு காற்றோடு கூடி அளவாகவோ இல்லை குறைவாகவோ மிதமாகவோ மழை பொழிவை தருவது இந்த அலைவரிசைதான். இறை அபிஷேகங்களின் போது மந்திர ஒளியாலும் பல்லோரது பக்தி பரவசத்தாலும் உருவாகும் அலைவரிசை காற்றில் கூடி கலந்து மேகங்கள் மேல் மோதி விரைவாகவும் சீராகவும் கரைய வைக்கிறதாம். நம் மன உணர்வுகளுக்கு அப்படி ஒரு சக்தியா? அதில் சந்தேகமே வேண்டாம். போகர் பிரான் உங்களுக்கு தீட்சி அளித்து விட்டபடியால் இனி உங்கள் எண்ண அலைகளுமே
மிக பலமானவையே. எனவே இனி நீங்கள் நினைப்பது எல்லாம் கூட பலித்திடும். நினைப்பது எல்லாமே பலித்திடுமா? நம்ப முடியவில்லையே. வேண்டுமானால் பரிசோதனை செய்து பார்க்கலாமா? பரிசோதனை எண்ணும்பொழுதே அங்கே ஒரு வகை சந்தேகமும் வந்துவிடுகிறது. பூரண நம்பிக்கையோடு நீங்கள் நினையுங்கள், நிச்சயம் பலிக்கும். நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் துளியாவது சந்தேகம் இருக்கவே செய்யும். அனுபவப்படாமல் நம்பிக்கை வரவே வராது. சரி, உங்களை சொல்லும் நான் உங்களுக்காக 100% நம்பிக்கையோடு உங்கள் விருப்பத்தை ஈடேற்ற சித்தமாயுள்ளேன். நீங்கள் விரும்பும் ஒன்றை சொல்லுங்கள். புலிப்பாணி அப்படி சொல்லவும் கருமார்கள் இருவருமே திகைத்து போய் என்ன கேட்பது, எந்த விருப்பத்தை சொல்வது என்று தடுமாறி சற்றே விளையாட்டாக, எங்களுக்கு இப்பொழுது நன்கு பசிக்கிறது, நாங்கள் ருசித்து உண்ண அறுசுவை உணவு கிடைக்குமா என்று கேட்டனர். உங்களை குகையில் தங்க வைத்துவிட்டு நான் போய் அதை கொண்டு வந்து விடுவேனே, இது ஒரு விருப்பமா என்ன? வேறு ஒன்றை சொல்லுங்கள். வேறு வேறு என்று தாடியை தடவியவர்கள் ஆ என்று பெரிதாக முகம் அளந்தவர்களாய், நாங்கள் கருவூர் சித்தரை கண்டு எங்கள் குலத்தொழில் நிமித்தம் அநேக கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். கருவூரார் ஆகம சாஸ்திரமும் கட்டடக்கலையும் கற்ற பெரும் நிபுணர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த பிரம்ம சிருஷ்டிகளான விஸ்வகர்மாக்களின் மரபில் வந்தவர்களை நாங்களும். மண், மரம், உலோகம், கல், ரசம் என்னும் 5 நாங்கள் உலோக பிரிவில் சென்று விட்டவர். மரத்திற்கு ஒரு பிரிவும், கல்லுக்கு ஒரு பிரிவும், மண்ணுக்கு ஒரு பிரிவும், ரசமாகிய ஓவியத்திற்கு ஒரு பிரிவும் என்று எங்களை வகைப்படுத்திவிட்டதாக கூறுவர். மொத்தத்தில் கலா பஞ்சமர் என்று சுருக்கமாக கூறி தனியே எங்களுக்கு உலோக கருமர் என்ற அடையாளமும் அளித்தனர். காலத்தால் நாங்கள் அநேக மாற்றங்களை சந்தித்து இந்த சேர சோழ பாண்டிய மண்டலங்களில் பலவிதமாய் விழிக்கப்படுகிறோம். கொல்லன், கருமான், சிற்பி, வரைஞன், கொத்தன், தச்சன் என்று எங்களுக்கு பல பல பெயர்கள். இப்படிப்பட்ட எங்கள் கூடத்தில் இருந்தும் ஒரு சித்தன் உருவாகி இருப்பது எங்களுக்கு பெருமை சேர்க்கும் விஷயம் அல்லவா? ஆழிமுத்து நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு கேட்டான். அதை கேட்ட புலிப்பாணிக்குள்ளும் ஒரு மலர்ச்சி. அற்புதம், அற்புதம், இது உள்ளபடியே மிக சிறந்த விருப்பம். கருவூராரை பற்றி நான் கூட கேள்விதான் பட்டிருக்கிறேன், நேரில் கண்டதில்லை. தஞ்சை சோழனின் ஒரு சிவாலய நிர்மாணத்தில் அவர் பங்கு பற்றி போகர் பிரான் ஒரு சமயம் விரிவாகவே சொல்லியுள்ளார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆகம கலை ஞானத்தை பெற்றுவிட்டவராம் அவர். மண்குணம், கல்குணம், உலோக குணம், மரகுணம், தைலகுணம் என்று சகலத்தின் குணங்களையும் ஸ்பரிசத்தாலும் தட்டி பார்த்தும் மோந்து பார்த்தும் பரிசோதித்தும் அறிவதில் நிபுணர் என்பார் போகபிரான். ஒருமுறை போகபிரானிடம் யவனகாந்தி என்னும் மூப்பை வெல்லும் லேகியத்தை பெற்று அதை உண்டவரும் கூட. எனவே நமக்கு ஒரு நூற்றாண்டு என்பது அவருக்கு 10 வருடங்களுக்கு சமம் என்பார் போகர்பிரான். அப்படிப்பட்டவர் இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ தெரியாது. ஆனாலும் காசிக்கு சென்ற இடத்தில் அவரை பார்த்ததாக போகர்பிரான் கூறியது எனக்கு நம்பிக்கை தருகிறது. எனவே அவர் தவத்திலோ இல்ல ஜீவசமாதிக்குள்ளோ அதுவுமின்றி இமயத்திலோ இருக்க வாய்ப்பில்லை. அநேகமாக அவர் பொதிகை மலைப்புறத்திலோ இல்லை பாணித்தீர்த்த அருவி மருங்கிலோ இருக்கக்கூடும். ரசவாதத்திலும் அஷ்டமாசத்திலும் அதி தேர்ந்தவர். எனவே உளமாற நான் இப்பொழுது அவரை தியானிக்கப் போகிறேன். நிச்சயம் என் தியான வீச்சில் அவர் திரேக அலைத்தொடர்பு ஏற்பட்டு அவர் என் விருப்பமாகிய உங்கள் விருப்பத்தை அறிந்து இங்கு வருவார் என்று நம்புவோம். என் குருவாகிய போகர் பிரானின் தீட்சி என்பது இறையருளுக்கு இணையானது என்றால் இன்று நாம் கருவூரர் சித்தரை சந்திக்கப் போவதும் நிச்சயம் என்று உறுதிபட கூறினான் புலிப்பாணி. கருமார்கள் இருவர் முகத்திலும் ஒரு வகை புலக்காங்கித உணர்வு தென்பட ஆரம்பித்தது. அதே வேளை குகை வாயிலும் வந்துவிட்டது. மேலேறி வந்த முனைப்பில் மேனி மேல் வியர்வை துளைத்து மண்புழுக்கள் நெளிவது போல் அது நெளிந்தபடி இருக்க சில்லென்ற காற்று மேனி வருடி இதம் இதம் என்றது. செங்கான் தன் தலைப்பாகியை அவிழ்த்து தோலையும் கழுத்தையும் துளைத்து கொண்டான். நல்ல கருப்பு நிறத்தால் ஆன நீண்ட கூந்தல் அவனுக்கு. வீசும் காற்றில் வெடவெடுத்து பறந்தது அது. இதுதான் நீங்கள் அச்சினை வார்க்கப் போகும் குகை. உள்ளே இன்னமும் குளுமையாக இருக்கும் என்ற புலிப்பாணி கையில் உள்ள செப்பு குடத்தை தலைமேல் வைத்துக்கொண்டே குகைக்குள் நுழைந்து அவர்களுக்கு காட்டினான். உள்ளே மிக சுத்தமாய் இருந்தது. குகைகளில் பெரும்பாலும் கரடிகள் படுத்திருக்கும், வவ்வால்களும் அடைந்திருக்கும். அவற்றின் கழிவு நாற்றம் மூக்கை சினுப்போம். இங்கே அவ்வாறெல்லாம் இல்லை. சமதளமாய் இருந்தது கீழ்பாகம். மேலே திருவாச்சி போல வளைவு, பக்கவாட்டில் அளவான பொந்துகள், அவற்றில் பீங்கான் கிண்ணங்கள், மண்கலயங்கள் என்று கண்ணில் பட்டன. ஒரு கல் மேடை மேல் மயிர் பீலியால் ஆன புரிக்கட்டு காணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓம் என்கிற எழுத்தை எழுதி அதனூடே வேலையும் சரிவாக வரைந்திருந்தார் போகர். அதற்கு முன் உள்ள இடத்தில் கல் படுக்கை உளி கொண்டு வெட்டப்பட்டிருந்தது. படுக்கை கல்லில் கால் வைக்கவும் சிலுசிலுப்பு அப்பி எடுத்தது.
குண்டலினி கபாலம் வரை அந்த சிலுசிலுப்பு உடம்பின் வழி மேலேறி மொத்த உடலையும் சிலிர்க்க செய்தது. இந்த இடம் எங்களுக்கு மிக இதமான உணர்வை தருகிறது. காலமெல்லாம் இங்கே இருந்து விடலாமா என்று கூட தோன்றுகிறது என்றான் செங்கான். போகர் பிரானின் ஆசைக்குரிய இடங்களில் இதுவும் ஒன்று. இங்கே அவர் தவம், தியானம், ஆசனம், யோகம், பயிற்சி வரைதல் என்று பல காரியங்கள் புரிவார். அப்பழுக்கின்றி அச்சு அமைய இதுபோல ஒரு இடமே மிக தோது என்றே இங்கே உங்களை பணித்துள்ளார். மிகவும் மகிழ்ச்சி. உங்களின் அடுத்த திட்டம்? கீழே இருக்கும் மெய்கண்ட சித்தரின் குகைப்புலம் சென்று அங்குள்ள லிங்கத்துக்கு இந்த கங்கை நீரை அபிஷேகம் செய்வதுதான். நாங்கள் வரலாம் அல்லவா? உங்களுக்காகத்தான் இந்த அபிஷேகமே. உங்களின் தொழிற்கருவிகளையும் கொண்டு வாருங்கள். அங்கு வைத்து வணங்கிவிட்டு பின் இங்கு வருவோம். மெய்கண்ட சித்தர் குகை வெகு தூரமா? இல்லை, அருகில்தான் உள்ளது. அந்த வடமேற்கு மூலையிலிருந்து பார்த்தால் பருத்து வளர்ந்திருக்கும் வில்வ மரங்களோடு நன்கு தெரியும். ஹரிகேச பர்வதம் என்றும் இந்த மலைப்பகுதியை சொல்வார்கள் என்ற புலிபாணி அந்த குகைக்கு வெளியே வடகிழக்கு மூலைக்கு சென்று கீழே சரிவை காட்டினான். அந்த குகையும் மரமும் தெரிந்தது. மெய்கண்ட சித்தர் என்பவர்தான் அங்கு இருக்கிறாரா? அதனால தான் அப்பேரா? ஆம், வாழ்வில் எது மெய் என்னும் உண்மையை கண்டறிந்துவிட்ட காரணத்தால் காரண பெயராகவே மெய்கண்ட சித்தர் என அவரை எல்லோரும் அழைக்கின்றனர். அவர் தரிசனமும் வாய்க்குமா? அவரும் ஒரு மலை சஞ்சாரி. குறிப்பாக சதுரகிரி எனப்படும் பூலோக கைலாய மலைத்தளத்துக்கு சென்று விடுபவர். நமக்கு கொடுப்பினை இருந்தால் அவரது தரிசனமும் நமக்கு வாய்க்கலாம். பேசிக்கொண்டே மலைச்சரிவில் இறங்கி புதர்களை குடைந்து கடந்து ஒருவாறு மெய்கண்ட சித்தர் குகைப்புலத்தை அடைந்தனர். குகையை லிங்க வடிவில் தென்பட்டு ஒரு பரவச உணர்வை ஏற்படுத்திற்று. ஒரு விவசாய குடியை சேர்ந்த குடும்பம் படையல் வழிபாட்டிற்கு வந்திருந்தது. வந்த இடத்தில் ஓரமாய் மரத்தடியில் படையல் உணவு தயாராகி கொண்டிருந்தது. வாசம் மூக்கை குடைந்தது. கருமார் இருவரும் பசியோடு இருப்பதாலும் முன்பே அவ்விருப்பதை சொல்லியிருந்ததாலும் குகையை உற்று நோக்குவதை விட மரத்தடி சமையலை பார்ப்பதில் மிகுந்த நாட்டம் கொண்டனர். புலிப்பாணியும் புரிந்து கொண்டான். பசி வந்தால் 10 பறந்து போய்விடும். பசி ஓர் உயிரின் நோய்க்கு நோய், மருந்துக்கு மருந்து. அதனால தான் போகரின் கொட்டாரத்தில் அன்னசாலிக்கு பிரதான இடம். வயிற்று நிறைத்துவிட்டால் பின் மனத்தில் நிறைப்பது சுலபம். தானங்களிலும் தலை சிறந்த தானம் அன்னதானமே. இதை புலிப்பாணி போகர் மூலம் நன்கு உணர்ந்திருந்தபடியால் கருமார்களிடம் கவலைப்படாதீர்கள், வழிபாட்டை முடித்து விடுகிறேன், பிறகு நாமும் முன்ன செல்லலாம் என்று கங்கை நீரோடு பூஜிக்க தொடங்கியவன் நீர் எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டு சப்பனமிட்டு அமர்ந்து முத்திரை போட்டு சடங்குகள் புரிந்து பின் மெல்ல எழுந்து ஈசனுக்கான நாமாவளிகளை சொல்லிக்கொண்டே சென்று வில்வ மரத்தின் நிலைகளை பறித்து வந்து லிங்கத்துக்கு அர்ச்சனை புரியும் முன் கங்கை நீரை லிங்கம் மேல் சொரிய விட்டான். பின் வில்வ இலைகளை தூவி அர்ச்சித்தான். இறுதியாக நெய்தீப விளக்கை காட்டியவன் வழிபாட்டில் இறைவன் முன் காட்டப்படும் தீபத்தை காண்பதும் அப்பொழுது பிரார்த்திப்பதும் தான் சிறப்பு. இவ்வேளை கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது என்று விளக்கமளித்தான். இறுதியாக மூவரும் வலம் வந்தனர். அப்பொழுது அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த முதியவர் அவர்கள் மூவரையும் நெருங்கி, மாறே, வயல்ல நல்ல வெள்ளாமை கண்டதால இந்த ஆகாசம் பார்த்த லிங்கத்துக்கு படையல் பூஜை வச்சோம். அப்படியே பொங்கி சாப்பிடுறது எங்க வழக்கம். அப்ப சிவனடியார்களுக்கு தான் முதலிடம். இப்ப யாரும் காணோமேனு கலங்கி நின்னேன். அந்த ஈஸ்வரன் உங்களை அனுப்பி வச்சிட்டான். எங்க பூஜை விருந்தை ஏத்துக்கிட்டு எங்க உச்சி திண்டனம், அதாவது ஆசிர்வதிக்கணும் என்றார். கருமார்கள் இருவரிடமும் பிரமிப்பு. சற்று முன் மனதில் தோன்றிய ஒரு விருப்பம் இதோ நிறைவேறப் போகிறது. அப்படியானால் கருவூராரையும் சந்திப்பது சாத்தியம்தானோ? அவர்கள் இருவருக்குள்ளும் பிரமிப்பும் திகைப்புமாய் கேள்வி. அத்தியாயம் 37. மனதில் தோன்றிய கேள்வியோடு கருமார்கள் இருவரும் அந்த விவசாயியின் வேண்டுகோளை நிறைவேற்ற தயாராயினர். சமதளமான பாறை பகுதி மேல் வாழை இலை விரித்து இருவருக்கும் பிரசாத விருந்துணவை படைக்க தொடங்கினாள் அந்த விவசாயியின் மனைவி. காலில் அவள் அணிந்திருந்த தண்டை, கைகளில் அவள் அணிந்திருந்த ஐம்பொன் வளையல்கள், காது பாம்படம், இவை எல்லாமே அவள் குனிந்து நிமிர்ந்து உணவு படைக்கும் பொழுது சப்தமிட்டன. மஞ்சள் கலந்த அரிசி சோறும் மிளகு சாறும் பிரண்டை துவையலும் வெள்ள பொங்கலும் சுட்டெடுத்த பல காய்களும் என்று விவசாயியின் சகதர்மினி தன் பெண் மக்களோடு கூடி அந்த திறந்த வெளியில் சமைத்திருந்த பதார்த்தங்கள் அந்த வேலையிலான பசிக்கு அமிர்தமாய் ருசித்தன. இரு கருமாருமே சப்பனமிடாமல் குத்துக்காலிட்டு சாப்பிட முற்படவும் புலி அவர்களை திருத்தினான். இனி இப்படி அமர்ந்து சாப்பிடாதீர்கள். சப்பனமிட்டு அமர்ந்து நன்கு முதுகை முன்புறம் வளைத்து உண்ணுங்கள். உண்ணும் பொழுது விரல்கள் மட்டுமன்றி உள்ளங்கையும் சோற்றில் தோய வேண்டும். நன்கு பிசைந்தும் உருட்டியும் நிதானமாயும் கவனித்தும் ஆழ்ந்தும் அனுபவித்தும் உண்ண வேண்டும். அப்படி உண்ணும் உணவை உடம்பில் ஒட்டும் என்று
போகர் பிரான் அவனுக்கு சொன்னதை அவர்களுக்கு சொல்லிட அந்த விவசாயியும் அதை கேட்டு, மாறே, நானும் ஒத்தக்கால் மடக்கி கொக்காட்டம் குந்திதான் திம்பேன், இனி சப்பனம் போட்டு சாப்பிடுதேன் என்றான். சாப்பிட்டு முடிக்கவும் செம்பில் நீர் கொண்டு வந்து தந்து ஒத்தாசித்தனர் விவசாயியின் மக்கள். இறுதியாக வெற்றிலை கொட்டைப்பாக்கு, இத்துடன் ஒரு தென்னஞ்சிரட்டியில் சுண்ணமும் கொடுத்து மெல செய்த அந்த விவசாயி திருநீற்று சம்பளத்தை கொண்டு வந்து தனக்கும் தன் மக்களுக்கும் பூசிவிட்டு ஆசி கூற சொன்னான். புலிப்பாணியும், என் குருவின் பேராலையை வாழ்த்துகிறேன். இந்த நிலம் விளங்க, உன் குலம் விளங்க, நீ பெருவாழ்வு வாழ்வாயாக என்றான். கருமார்கள் இருவரும் களிப்பில் இருந்தனர். அவர்கள் வாழ்வில் அன்றைய தினம் ஒரு அதிசய தினம். அவர்கள் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கின்றனர். ஆனால் எந்த ஒரு விருப்பமும் உடனடியாக ஈடேறியதில்லை. அதிலும் இப்படி ஒரு பிரசாத உணவு வெற்றிலை பாக்கோடு கிடைத்ததை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. அது அவர்கள் முகத்தில் நன்கு தெரிந்தது. புலிப்பாணி கங்கை நீர் கொண்ட காளி குடத்தை எடுத்துக்கொண்டு நாம் குகைக்கு செல்வோம் என்றபடியே அவர்களை பார்த்தான். தாராளமாய் செல்வோம். உன்னை நாங்கள் பேர் சொல்லி அழைக்கலாம் தானே? செங்கான் கேட்டான். இதென்ன கேள்வி? அழைக்கத்தானே பெயர் உள்ளது. உண்மைதான். ஆனால் நாங்கள் உன் முன்னால் எங்களை தாழ்வாக உணர்கிறோம் என்றான் ஆழிமுத்து. தவறான சிந்தனை. எங்கள் குருவின் பிரதான கருத்தே எவரும் பெரியவரும் இல்லை, எவரும் சிறியவரும் இல்லை என்பதுதான். எனவே எக்காரணம் கொண்டும் உங்களை எவர் முன்னாலும் நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள். அது எப்படி? உன் எண்ணத்தின் வலிமையை இதோ இப்பொழுது நாங்கள் பார்த்துவிட்டோம். அறுசுவை உணவுக்கு ஆசைப்பட்டோம். அது இந்த கோவில் வெளியில் கிடைத்தது பெரும் அதிசயம். உன்னால் எப்படி அவ்வளவு திடமாக நினைக்க முடிந்தது? ஒரே காரணம்தான். அந்த காரணம் என் குரு போகர் பிரான். நீ கொடுத்து வைத்தவன். எங்களுக்கு இப்படி ஒரு குரு வாய்க்கவில்லையே. இதுவரை வாய்க்காவிட்டால் என்ன? இனி அவரை நீங்கள் உங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஏற்பது இருக்கட்டும். அவர் ஏற்பாரா? அதில் உங்களுக்கு தும்மியளவு சந்தேகமும் வேண்டாம். அவர் விருப்பத்திற்கேற்ப தண்டமாணி தெய்வத்தின் அர்ச்சனை செய்ய தாங்கள் வந்திருப்பதே பாக்கியமான விஷயம்தான். என் குரு காலகாலத்திற்குமான, இல்லை இல்லை, யுக யுகத்திற்குமான ஒரு சாதனை புரியவிருக்கிறார். அந்த சாதனைக்கு பின் எனக்கு ஒரு சிறு பங்கு இருப்பது போல் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கத்தான் போகிறது. எனவே உற்சாகமாக இருங்கள். உங்கள் கரங்களே தண்டபாணி தெய்வத்தை வார்க்கப் போகின்றன. நாங்கள் அநேக படைக்கருவிகளை செய்திருக்கிறோம். ரத சக்கரங்களை செய்திருக்கிறோம். பல்லக்கு, தேர், சப்பரம் என்று எங்கள் கரங்கள் எவ்வளவோ செய்துள்ளது. ஆயினும் இந்த தண்டபாணி பெருமானுக்கான அச்சு நாங்கள் செய்ய போவதை எண்ணும் பொழுது எங்களுக்கு அது பெரும் பரவசமான உணர்வையும் சிலிர்ப்பையும் தருகிறது. உண்மைதான். நீங்கள் அச்சினை வார்க்கப் போவதை நானும் காண விரும்புகிறேன். அது ஒரு பெரும் அறிவாற்றல் இல்லையா? பரம்பரை பரம்பரையாக வருகின்ற ஆற்றல் இது. பிரம்மதேவனையும் வாணியையும் வணங்கிவிட்டு எங்கள் குலக்குருவான விஸ்வகர்மாவுக்கும் மய பிரஜாபதிக்கும் வந்தனம் செய்துவிட்டு சுண்ணாம்பு கலவை, தேன் மெழுகு, விளாம்பழச்சாறு, மாக்கல் கலவை என்று பொருட்களை அளவாக சேர்த்து வடிவத்தை முதலில் குழைத்து செய்வோம். இதில் நாங்கள் செய்யும் வடிவமே மூல வடிவம். இந்த வடிவமானது உலோக குழம்பை உருக்கி வார்த்திடும் பொழுது கரைந்து வெளியேறி உலோக குழம்பு உள்தங்கி உருவம் உருவாகிவிடும். அற்புதம்! போகர் பிரான் உலோக கரைசலுக்கு பதிலாக நவ பாஷாணத்தை பயன்படுத்த இருக்கிறார். பாஷாண குழம்பு வெப்பமாக இருக்குமா என்று தெரியாது. உலோக வார்ப்புக்கு உங்கள் அச்சு இசைந்து கொடுக்கும். பாஷாண வார்ப்புக்கு இசைந்து கொடுக்குமா? நல்ல கேள்வி. போகர் பிரானிடம் பேசிவிட்டு இது குறித்து நாங்கள் திட்டமிடுவோம். எதுவாயினும் தண்டபாணி தெய்வம் உருக்கொள்ள எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படுவோம். பேசியபடி நடந்து குகை வாயிலை அடைந்த பொழுது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. உள்ளே ஒருவர் பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் தியானத்தில் இருந்தார். கூம்பி முடிந்த சிகை, நெற்றியில் விபூதி பந்தல், கழுத்தில் கணக்கில்லாத ருத்ராட்சங்கள் கொண்ட மாலைகள், அதில் சிவசம்புடம், கையில் மூட்டுக்கு மேலும் ருத்ராட்ச வளையம், காதில் பச்சை மரகதக்கல் மின்னிடம் கடுக்கன், இடையில் கச்சித்து ஆடை, கைவிரல்களிலும் மோதிரங்கள், அவற்றில் பவழமும் கோமேதகமும் பளிச்சென்று தெரிந்தன. அருகில் தண்டக்கமண்டலம் எட்டுக்கட்டுகள். யார் இவர்? மூவரும் வினாவோடு ஊன்றவும் மெல்ல கண் மலர்ந்தார் அவர். அப்படியே ஒரு பார்வை பார்த்தவர் லேசாக புன்னகைத்தார். பின் இதழ் மலர தொடங்கினார். என்ன புலிப்பாணி, உன் இதய கோகிக்குள் வைத்து என்னை காண விரும்பி தியானித்துவிட்டு இப்பொழுது நான் வரவும் திரு திருவென விழிக்கிறாய்? என்னை தெரியவில்லையா? அவர் கேட்ட மறு வினாடியே, கருவுராரே தாங்களா? சரணம் 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 என்று கீழ் விழுந்து வணங்கி படபடத்தான் புலிப்பாணி. கருமார்களோ விக்கித்து போய் கைகளை கூப்பி அவனைப் போல் சரணம் சொல்லாமல்
மௌனமாய் வணங்கி நின்றனர். பெருமானே, இவர்கள் பொருட்டே நான் உங்களை தியானித்தேன். என் விருப்பத்தை ஈடேற்றி கருணை செய்து விட்டீர்கள். உங்கள் வருகைக்கு நன்றி என்று கருமார்களை கை காட்டினான். அவர்களும் முகம் குழைந்தனர். தங்கள் வசிப்பிடம் மீது? கருவூர் தான் எஜமானரே. நான் எஜமானன் அல்ல, நமக்கெல்லாம் ஒரு எஜமான் தான். அவன் அந்த ஈசன். என்னை குருவாக கொள்ளுங்கள். உத்தரவு குருவே, நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆம், அதில் சந்தேகமே தேவையில்லை. ஒரு சித்தனை ஒரு மானுடன் சந்திக்க கொடுப்பினை கட்டாயம் வேண்டும். முன்பிறப்பில் குருவுக்கு ஒப்பானவரின் கால் பிடித்து சேவை செய்திருந்தாலோ, இல்லை தாய் தந்தையரை முதுமையில் தாங்கி பிடித்திருந்தாலோ, அதுவும் இல்ல ஊருக்கென ஒரு கேணியோ குளமோ வெட்டி தந்திருந்தாலோ தான் ஒருவருக்கு மறுபிறப்பில் குருவின் உற்ற துணையும் வழிகாட்டுதலும் வாய்த்திடும். தங்களின் தொடக்கமே பெரும் தகவல்கள் கொண்டதாக உள்ளது. நாங்கள் பல ஆகம விஷயங்களையும் சிற்பங்கள் குறித்த ரகசியங்களையும் அறியவே உங்களை தரிசிக்க ஆவல் கொண்டோம். இவ்வளவு வெளிப்படையாகவா பேசுவீர்கள்? உங்கள் பேச்சில் என் தரிசனத்தை விட என்னிடம் உள்ள விஷயங்கள் பெரிது என்று நீங்கள் நினைப்பதாக தெரிகிறது. அது ஓர் உண்மை. ஆயினும் விஷயங்களை விட அதை சொல்பவரே பெரியவர். இந்த தவற்றை நீங்கள் வேறு யாரிடமும் செய்துவிடக்கூடாது. அதனாலேயே உங்களை திருத்துகிறேன். மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் கல்வி கற்காதவர்கள். எங்கள் தொழிலே எங்களுக்கான கல்வி. எங்கள் தகப்பன், பாட்டன், முப்பாட்டனே குருநாதர்கள். ஆகையால் குருவின் வலிமையும் பெருமையும் எங்களுக்கு தெரியவில்லை. மன்னிக்கவும். இதில் மன்னிக்க எதுவுமில்லை. தவறு செய்யாமல் ஒரு நல்ல கல்வியையோ பாடத்தையோ ஒருவர் கற்கவே முடியாது. அதே சமயம் ஒருமுறை செய்த தவற்றை மறுமுறை செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கருவூரார் மிக இதமாய் மனதுக்கு மிக நெருக்கமாக பேசத் தொடங்கினார். அமருங்கள். என்னிடமிருந்து எதையெல்லாம் அறிய விரும்புகிறீர்களோ அதற்கான கேள்விகளை கேளுங்கள் என்றவராய் அவர்களை அமர வைத்தார். புலிப்பாணி நான் நின்றபடியே இருக்கிறேன் என்று நிற்கத் தொடங்கினான். கேளுங்கள். நீங்கள் எதை அறிய விரும்புகிறீர்கள்? மீண்டும் தூண்டினார் கருவூரார். புலிப்பாணியே முதல் கேள்வியை கேட்கலானான். பெருமானே, நீங்கள் கருவூர் பசுபதேஸ்வர சந்நிதியிலேயே இந்த தூள உடலோடு இறைவனுடன் கலந்து விட்டதாக எல்லோரும் கூற கேட்டோம். அப்படி இருக்க தாங்கள் தூளம் கெடாமல் இங்கு வந்துள்ளது எப்படி? புலிப்பாணி, இப்பொழுது நீ ஒரு அரை சித்தன். அதனாலேயே இப்படி கேட்டிருக்கிறாய். உனக்காக மட்டுமின்றி உலகுக்காகவும் இப்படி கேட்டிருப்பதாக கருதி உனக்கு நான் பதில் கூறுகிறேன். ஆனால் அவ்வளோ சுலபத்தில் புரிந்துவிடாது. இந்த உடல், அதாவது எனது உடல், உனது உடல், இவர்களது உடல், ஏன் ஈ எறும்பு என்று சகல உயிரினங்களின் உடலும் காமம் என்னும் இன்பத்தின் தொடக்கமே. அதாவது ஆணும் பெண்ணும் ஒருவருள் ஒருவர் இரண்டர கலந்ததன் விளைவே இந்த உடல். ஊசி முனையளவு சுக்கிலமும் சுரோனிதமும் இரண்டர கலந்ததன் விளைவு என்று கூறலாம். எப்படி ஒரு கடுகளவு விதைக்குள் ஒரு மாபெரும் ஆலமரம் ஒளிந்து கிடக்கிறதோ அப்படித்தான் இந்த சுக்கில சுரோனிதம் உள்ளும் நாம் ஒளிந்து கிடக்கிறோம். அப்படி ஒளிந்து கிடக்கும் நாம் படிப்படியாக உருவம் கொள்கிறோம். இப்படி உருவம் கொள்ளும் பின்புலத்தில் காலம் என்று ஒன்று உள்ளது. இது காலத்தால் மட்டுமே நிகழும். இந்த காலக்கதி உயிரினங்களுக்கேற்ப மாறுபடும். இப்பொழுது நான் சொன்ன எல்லாமே பாலபாடங்கள். நீங்கள் முன்பே அறிந்திருப்பீர்கள். இப்படி காலத்தால் உருவாகும் உடல் ஒரு கட்டத்தில் தாயை பிரிந்து தானே வளர தீர்மானிக்கும் பொழுது பிரசவம் நிகழ்ந்து ஒன்று இரண்டாகிறது. இரண்டாகிவிட்ட உடம்பை பஞ்சபூதங்கள் பார்த்து கொள்கின்றன. அதாவது காற்று சுவாசம் தரும், நெருப்பு காட்சி தரும், மண் உணவு தரும், நீர் தாகசாந்தி தரும், வெளி அசைவு தரும். அசைய தொடங்கவுமே வாழ்வு தொடங்கிவிடுகிறது. அசைவுதானப்பா வாழ்வு. நன்றாக கேட்டுக்கொள். அசைய தொடங்கிவிட்ட பின் இரு நிலைகள் வந்துவிடும். நான் சொல்வது புரிகிறதா? கருவூரார் சற்று இடைவெளி விட்டு ஏறிட்டார். எதிரில் உள்ள மூவருமே விழித்தனர். அவர் குறிப்பிட்ட இரு நிலைகள் என்பது புரியவில்லை. அது எது என்கிற கேள்வியை முகத்தில் தேக்கி பார்த்தனர். என்ன விழிக்கிறாய் புலி? உனக்கு கூடவா இருநிலை எது என்று தெரியவில்லை? இருநிலைகள் என தாங்கள் குறிப்பிடுவது இப்படி அப்படி என்று கூறுவார்களே, அதையா? அருகில் வந்துவிட்டாய். இப்படி அப்படித்தான். சற்று மெருகேற்றி கூறுவதானால் இடது வலது. இடது வலதா? ஆமாம்பா. அசையும் பொழுது ஒரே பக்கமாவா நாம் அசைவோம்? இப்படியும் அப்படியுமாக, அதாவது நமக்கு இடப்புறம் வலப்புறம் என்று இருபுறமாகத்தானே அசைந்து செயல்படுவோம். அப்படித்தானே செயல்படவும் முடியும். ஆம், அதில் எனக்கு சந்தேகமில்லை. இந்த இடது வலது என்பது கூட நிரந்தரமானதில்லை.
ஒன்றிலேயே நாம் இருந்து விடுவதில்லை அல்லவா? பெருமானே, என் கேள்வியை விட்டு தாங்கள் எங்கோ சென்று விட்டது போல் தெரிகிறது. இந்த இடது வலது குறித்த சிந்தனை இப்பொழுது அவசியமா? உன் கேள்விக்கு நான் விடையளிக்கத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் கேள்விக்கான விடை ஒரு வார்த்தையில் இல்லையப்பா. இருந்தாலும் கூறுகிறேன், இது தூள உடல் அல்ல, ஒளியுடல். என்னை தொட்டுப்பார், குழம்பு தொடங்குவாய். கருவூரார் கூறிட புலிப்பானை அருகில் சென்று கருவூராரின் தோலை தொட்டான். ஆனால் தொட்ட உணர்வே இல்லை. வெட்ட வெளியில் கை ஏற்பது போல்தான் உணர முடிந்தது. அவர் இறுதியாக கூறியது போலவே குழம்பு தொடங்கிவிட்டது அவன் மனது. அத்தியாயம் 38. புலிப்பானை குழப்பத்தோடு கருவூராரை பார்த்தான். ஒரு மனிதனின் பருவுடலைத்தான் நாம் எல்லோருமே பார்த்திருக்கிறோம். இது ஒளியுடல். இது எப்படி சாத்தியம்? அவன் புருவ வளைவில் அதற்கான கேள்வி தொக்கி நின்றது. என்ன புலி, என் உடற்கூறு உனக்கு அதிசயமாக தெரிகிறதா? குழம்பு தொடங்கிவிட்டாயா? கருவூராரும் தூண்ட தொடங்கினார். ஆம் பெருமானே, நான் உயிருள்ள உடலை கண்டிருக்கிறேன், உயிரில்லாத உடலை கண்டிருக்கிறேன், ஒளியின் எதிர்விளைவான நிழல் உடம்பையும் கண்டிருக்கிறேன், வரையப்பட்ட ஓவிய உடம்பையும் கண்டிருக்கிறேன். ஆனால் ஒளியுடம்பு என் வரையில் நான் காணாத ஒரு அதிசயமே. போகர் பெருமான் இன்னமும் ஜீவ சமாதி குறித்து சிந்திக்கவே இல்லை. அநேகமாக முருகப் பெருமானுக்கு கோவில் கண்ட பின் தன் பிறவி நோக்கம் முடிந்ததாக கருதி அவர் என்னை போல் இந்த தூய உடல் துறந்து ஒளியுடம் எடுக்கலாம். அதனால தான் எனது ஒளியுடல் உனக்கு ஆச்சரிய பொருளாகிவிட்டது. ஆம், அதுவே உண்மை. இது எப்படி சாத்தியம் என்று கூறுவீர்களா? இது குறித்த உண்மைகளை உன் நேய குருவான போகர் பிரானே உனக்கு கூறுவார். கூறக்கூட தேவையில்லை. அவர் உன் புருவ மையமான லாலாடா பாகத்தை பார்த்தாலே போதும். அந்த நேத்திர திருச்சியை உனக்கு அளிக்க வேண்டிய சகலத்தையும் அளித்துவிடும். புருவ மையம் அவ்வளவு சிறப்பிற்குரியதா? ஆம், 7 சக்கரங்களில் சகசிராரம் எனும் கபால சக்கரம் புருவ மையத்தின் பின் தான் வட்டமாக சொல்கிறது. இதற்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனால தான் நாம் இரு கண்களால் ஒன்றை பார்க்கும் பொழுது அது குறித்து தெளிவு கொள்கிறோம். இந்த ஈர்ப்பு சக்தி தான் பார்ப்பதை மட்டுமல்ல, தன்னை ஒருவர் பார்க்கும் பொழுதும் அதே வேகத்தில் செயல்பட்டு அவர் பார்வை விசையையும் தனக்குள் இழுத்து கொண்டு விடுகிறது. இதைத்தான் திருஷ்டி என்கிறோம். சராசரி மனிதனின் பார்வை திருஷ்டியை உண்டாக்கினால், போகர் போன்ற சித்தன் பார்வை ஞானத்தை உண்டாக்கும். இதுதான் சராசரி மனிதனுக்கும் சித்தனுக்குமான வேற்றுமை. சித்தனோ யோகியோ இல்ல ஒரு அருளாளனோ ஒருவருக்கு பேசிதான் ஒரு புரிதலை தர வேண்டும் என்று இல்லை. உற்று நோக்கினாலே போதும், உள்ளே ஏறிவிடும் அவர்கள் நமக்கு சொல்ல நினைத்த விஷயம். இந்த புருவ மையத்திற்கு அப்படி ஒரு சக்தியா? புருவ மையம் என்று ஏன் தனியாக அதை பார்க்கிறாய்? இந்த உடம்பே ஒரு பெரும் சக்தி கோட்டையப்பா. சிருஷ்டியின் உச்சமும் உன்னதமும் இந்த உடம்புதான். முதலில் உன் உடம்பை புரிந்து கொள். இத்தனைக்கும் ஒரு சிறு துளியான திரவ மூலம்தான் நாம். அந்த மூலத்துக்குள் தான் இந்த 6 அடி உயர சரீரம், எலும்பு, நரம்பு, சதை, ரத்தம், எச்சில், மலமூத்திரம், கேசம், மதோன்மத்தம், நகம் என்று நவாம்சம் கொண்டிருக்கிறது. இந்த நவ அம்சத்தையே நவக்கோள்களும் தொடர்பு கொண்டு நம்மை இயக்குகின்றன. ஒரு பொம்மலாட்டக்காரன் கயிறுகளால் ஒரு பொம்மையை ஆட்டுவிப்பது போல் நாமும் ஆட்டுவிக்கப்படுகிறோம். இந்த 9 கோள்களால் நம்மை ஆட்டுவிப்பது நமக்கு சுயமான சக்தி கிடையாதா என்ற கேள்வி கேட்டவனை சித்தனாகிறான். இந்த உடம்பு உள்ளவரை இந்த 9 பேரை வெற்றி கொள்வது மிக கடினம். இந்த 9 பேர் செயலற்று போக ஒரே வழி நாமும் செயலற்று போவதுதான். அதாவது அமர்ந்த இடத்தை விட்டு அசையாத தவம். இந்த தவத்தில் தான் மனம் ஒடுங்கும். அதற்கு முன் உடம்பை அடக்க வேண்டியது அவசியம். உடம்பு அடங்க உணவு பழக்க வழக்கமும் முக்கியம். சத்துவமான உணவு, பின் பிராணாயாமம் எனும் காற்று பயிற்சி, அதைத் தொடர்ந்து பல யோக முறைகள், இறுதியாக குண்டலினி யோகம். இந்த பயிற்சியில்தான் மூலாதாரத்தில் விழுந்து கிடக்கும் குண்டலினி சக்தி மெல்ல மேலெழும்பி பாம்பானது நிமிர்ந்து எழுந்து நின்று படம் இருப்பது போல் உச்சந்தலையான சகசிராரத்தில் வந்து விரிந்து நிலை கொள்ளும். அப்பொழுது நாம் இருந்தும் இல்லாதவர்களாவோம். அந்த நிலையில் உருவாகும் இன்பம்தான் கலப்பில்லாத பேரின்பம். இந்த இன்பம் குறித்து உங்களை போன்றவர்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்லலாம் என்றால், ரம்பை ஊர்வசி போன்ற 100 கண்ணீரை புணர்ந்தால் கிட்டும் சுகத்தை விட இது மேலான சுகமாக இருக்கும். நம் உடம்புக்குள் இதுபோல் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அநேக விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான மாந்தர்கள் வெந்ததை தின்றுவிட்டு வேலை வரவும் இறந்து போகின்ற சராசரி மனிதர்களாகவே உள்ளனர். நான் சித்தனாகி இந்த உடம்பை அடக்கி இதை ஜீவ சமாதியில் கட்டி போட்டு கோள்களின் பிடிக்கு அகப்படாத ஒளியுடம்பை அடைந்துவிட்டேன். கருவூரார் உடம்பை தொட்டு குண்டலினி யோகம் வரை சென்று விட்டார். பெருமானே, இதே கருத்தை
என் குருவான போகர் பிராணம் பலமுறை கூறியுள்ளார். ஆயினும் தாங்கள் கூறிய விதம் எளிதில் புரியக்கூடியதாய் இருந்தது. என்னை விட கருமாறர்கள் இவர்களுக்கே உங்களிடம் ஏராளமான கேள்விகள் உள்ளன என்று புலிப்பானை அவர்கள் பக்கம் அவரை திருப்பவிட்டான். அவர்களும் கருவூரார் முன் கைக்குப்பிய நிலையில் கனிவாய் பார்த்தனர். உங்களுக்கு எதில் ஐயப்பாடு? நிறைவே உள்ளது குருமாரே. குறிப்பாக நாங்கள் நிறைய தெய்வ சிலைகளை வார்க்கிறோம். அதற்காக எவ்வளவோ பாடுபட வேண்டியுள்ளது. உலோகத்தை உருக்கி வார்த்திடும் சமயம் அதன் குழம்பு மேலே பட்டால் அவ்வளவுதான். இவ்வளவு சிரமப்பட்டு சிலை செய்யும் எங்களுக்கு கிடைக்காத அருள் அந்த சிலையை கோவிலில் வைத்து வணங்கும் பொழுது பக்தர்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கின்றது? இக்கேள்விக்கு உங்கள் முன்னோர்கள் யாரும் பதில் சொன்னதில்லையா? பக்தியோடு வழிபட்டால் கடவுள் அருள் கிடைக்கும் என்பதை கடந்து அவர்கள் பெரியதாக எதையும் சொன்னதில்லை. அப்படியானால் நான் இப்பொழுது சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனிதனின் பார்வைக்கு பெரிதும் சக்தி உண்டு. அந்த சக்தி கண்களுக்கு புலனாகாத அலைகளாக சென்று பார்க்கின்ற ஒரு விஷயத்தை அடையும். அப்படி அடையும் பொழுது அது அடையும் பொருளை வைத்தோ உயிரை வைத்தோ ஒரு தாக்கம் உருவாகும். உதாரணமாக, ஒரு பூவை பார்க்கையில் அழகில் உணர்வு தோன்றி மனது மகிழும். ஒரு முல்லை பார்க்கும் பொழுது எச்சரிக்கை உணர்வு தோன்றி மனம் இழுத்திடும். இப்படி நாம் பார்ப்பதில் நம்பிக்கை வைத்து நாம் பார்ப்பவை, பொதுவாக பார்ப்பவை, வெறுப்போடு பார்ப்பவை, விருப்பு வெறுப்பு இன்றி பார்ப்பவை என்று பல வகைகள் உண்டு. பொதுவாக பார்க்கும் பொழுதும் விருப்பு வெறுப்பு இன்றி பார்க்கும் பொழுதும் பெரிதாக தாக்கம் ஏற்படாது. நம்பிக்கை வைத்து பார்ப்பது என்னும் பொழுதும் வெறுப்போடு பார்க்கும் பொழுதும் நம் எண்ண அலைவரிசைகளில் தாக்கம் உருவாகும். இந்த தாக்கம் இரண்டு விதம். ஒன்று நேர்மறையானது, இன்னொன்று எதிர்மறையானது. இரண்டுக்குமே மிக மிக சக்தி உண்டு. கடவுள் சிலைகளை நம்பிக்கை வைத்து பக்தியோடு நாம் பார்ப்பதால் உருவாகிடும் நேர்மறையான அலைகள் கோவில் விக்கிரகம் மேல்பட்டு திரும்ப நம்மிடமே வந்துடும். அவ்வேளை அங்கே தீபம் காட்டப்பட்டால் தீப ஒளியால் அது பன்மடங்கு பெரிதாகும். எனவே கண்களை மூடாமல் தரிசனம் புரிய வேண்டும். நாம் மட்டுமல்ல, கோடான கோடி பேர் நம்பிக்கையோடு மட்டுமே கடவுள் சிலைகளை பார்ப்பதால் சிலைகள் சக்தி கேந்திரமாகின்றன. அங்கு சக்தியும் சேகரிக்கப்பட்டு பெரும் சக்தி உருவாகிறது. அப்படி உருவாகும் சக்தி சிலையின் பீடத்தின் கீழ் பதிக்கப்படும் மூலிகை மருந்துகளாலும் நவரத்ன கற்கள் மற்றும் சிலைக்குரிய தெய்வத்தின் எந்திர தகடு பதிக்கப்படுவதால் அந்த தகடுகளாலும் பன்மடங்கு அதிகமாகி அந்த பகுதி எங்கும் நம் மனோசப்த அளவிலான ஒரு அலைவடிவில் நிலவியபடி ஈர்க்கும். அப்படியே கோபுர கலசங்களின் கூரிய முனை வழியாக ஈர்க்கப்படும் பிரபஞ்ச அலைகள் கர்ப்பகிரகத்தில் உள்ள கடவுள் சிலை மேலான ஒரு நூலளவு துவாரம் வழியாக ஈர்க்கப்பட்டு ஒன்றுடன் ஒன்று கலந்து கர்ப்பகிரகமானது ஒரு காந்த மண்டலம் போல் விளங்கும். அந்த கர்ப்பகிரகத்தில் ஆகமப்படி பூஜைகள் தொடர்ந்து நடக்க அந்த அருள்காந்த மண்டலம் தூண்டப்பட்டு பெருகியபடி இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நீர் மிகும் பொழுது அது வழிந்தோடுவது போல் பெருகிடும் அருட்கதிர்களும் வழிந்தோடும். அதை கோவிலுக்கு வருவோர் தங்கள் பக்தி பாவனையால் தங்கள் மனோசக்திக்கு ஏற்ப பெற்றுக்கொள்வர். இதனால் உடல் மனம் இரண்டிலும் ஒரு இதமான உணர்வு உருவாகி அதிய அருள் என்றும் லேசான மனநிலை என்றும் நிம்மதி என்றும் மகிழ்வு என்றும் பலவாறு கூறுகிறோம். கருவூராரின் நெடிய விளக்கத்தால் ஒரு கிளைக்கேள்வி கருமார்களின் ஒருவனான ஆழிமூத்துவிடம் உருவானது. ஆனால் அதை கேட்க தயக்கம் காட்டினான். என்னப்பா, ஏன் தயங்குகிறாய்? நீங்கள் சொன்ன விஷயங்களில் எங்கேயும் கடவுள் வரவே இல்லையே. தயங்கி தயங்கி ஆழிமுத்து கேட்கவும் பலமாக சிரிக்கத் தொடங்கினார் கருவூரார். அது அவனை பாராட்டுவது போலவும் இருந்தது, கேலி செய்வது போலவும் இருந்தது. நான் ஏதாவது தவறாக கேட்டுவிட்டேனா? சரியான கேள்வியைத்தான் கேட்டுள்ளாய். உன்னையும் என்னையும் போல இந்த சதை உடம்போடு கை கால்களை ஆட்டிக்கொண்டு அவன் வரமாட்டான். வர தேவையும் இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுக்கவே அவன் படைப்புத்தான். புல் பூண்டு முதல் புழுதி காற்றிலிருந்து நீ நான் உட்பட எல்லோரும் எல்லாமும் அவன் படைப்பே. இதில் நதியை பிரிந்து வந்த ஒரு சொட்டு நதிநீர் துளி போல் நாம் எண்ணலாம். நாம் நதிநீர் துளியாக இருந்த போதிலும் நதியின் ஆற்றல் இந்த துளிக்கு கிடையாது. அந்த ஆற்றல் இந்த துளிக்கு, அதாவது நமக்கு வேண்டுமென்றால் அந்த நீர் சொட்டு நதியோடு சென்று சேர வேண்டும். அப்படி சேர்ந்து விட்டால் நாம் துளி அல்ல, நாமும் நதி. நதியின் ஆற்றல் கலந்து அந்த துளிக்கும் வந்துவிடும். அதுபோல அவன் படைப்பான நமக்கு அவன் அளவு ஆற்றல் கிடையாது. அவனது ஆற்றல் நமக்கு வேண்டுமானால் நாம் அவனோடு கலந்துவிட வேண்டும். அப்படி கலக்க தேவைதான் பக்தி. அந்த பக்தி தான் தன் புத்தியால் ஆகமங்களை உருவாக்கி அதை கொண்டு கோவிலை கட்டி அவனது ஆற்றலை எண்ணி வழிபட சொல்கிறது. இந்த வழிபாடும் ஒரு பயிற்சி, அவ்வளவுதான்.
அதற்கு மேல் அங்கே எதுவுமில்லை. கருவூராரின் பதில் கருமார் இருவருக்கும் ஒரு புரிதலை தரவில்லை என்பது அவர்கள் முகம் போன போக்கில் தெரிந்தது. என்ன, புரியவில்லையா? ஆம் குருமாரே. எந்த சித்தன் பேச்சு முதலில் எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது என் பேச்சு புரிவதற்கு? சொல்லப்போனால் உங்கள் கேள்விக்கான பதில் வார்த்தைகளில் இல்லை. நீங்கள் வாழ்ந்து பார்த்து அனுபவத்தால் தான் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படியல்ல குருவே, நாம் நம்பிக்கையோடு பார்ப்பதால் தான் சக்தி என்றால் கடவுள் என்று ஒருவருக்கு தேவையே இல்லையே. அப்படி இருக்க அவர் அருள்வதாக சொல்வது எப்படி சரியாகும் என்று அதுவரை பேசாமல் இருந்த செங்கன் கேட்டான். இது ஆழமாய் சிந்திக்காமல் கேட்கப்படும் கேள்வி. நாம் நம்பிக்கையோடு பார்ப்பதால் தான் சக்தி உருவாகிறது. அப்படி நம்பிக்கை வைக்க ஒன்று தேவைப்படுகிறது அல்லவா? அந்த தேவைதான் கடவுள் சிலையாய், கருவறையாய், ஆகமமாய், எல்லாமுமாய் உள்ளது. எப்படி பார்த்தாலும் சிலையோ கோவிலோ இல்லை கருவறையோ ஒரு மனிதன் தன் சக்தியால் சாதித்தது தானே. அதனால் வெளிப்படும் சக்தி மட்டும் எப்படி கடவுள் சக்தியாகும்? செங்கான் தொடர்ந்து கேட்ட விதத்தில் அவன் இறை நம்பிக்கை இல்லாதவனோ என்று ஒரு எண்ணம் புலிப்பானைக்கு தோன்றியது. ஆனால் கருவூரார் அப்படி எண்ணவில்லை. அப்பனே, நீ இப்பொழுது தூண்டப்பட்டு விட்டாய். நான் சொன்னவை எல்லாம் உனக்குள் உன்னை சிந்திக்க செய்வதை பார்க்கிறேன். விரைவில் நீயே ஒரு தெளிவுக்கு வருவாய். வந்துவிட்டால் பேச மாட்டாய். ஏனென்றால் இறை அனுபவம் எனப்படுவது அனுபவித்து உணரப்படுவது. நன்றாக கேட்டுக்கொள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். சரி, அவ்வளவுதானா கேள்விகள்? இல்லை இன்னமும் உள்ளதா? வாஸ்து குறித்து சில கேள்விகளை கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கள். ஒரு மனிதன் நல்ல செல்வத்துடனும் ஆரோக்கியத்துடனும் புகழுடனும் வாழ்ந்திட அவன் விதி காரணமா இல்ல வீடு காரணமா? விதிதானப்பா வீட்டு வடிவில் காரணமாகிறது. ஒருவன் கஷ்டப்படுவதற்கும் வீடுதான் காரணமா? ஆம், இங்கேயும் விதி வீட்டு வடிவில் காரணமாகிறது. என்றால் அரசர்களின் வெற்றி தோல்வி அவர்கள் அரண்மனையை சார்ந்ததா? ஆம், அரண்மனை சார்ந்ததே. ஊருக்கென்றும் வாஸ்து சக்தி உண்டா? நிச்சயம் உண்டு. எப்படி இருந்தால் ஒரு ஊர் மகிழ்வு தரும் ஊராக இருக்கும்? வடக்கில் நதி ஓட வேண்டும், தெற்கில் மலை சிகரங்கள் இருக்க வேண்டும், மேற்கில் இடுகாடும் கிழக்கில் கோவிலும் குடிகளும் இருக்க, அதுவும் சச்சத்திரமாய் அந்த ஊர் இருக்க, அந்த ஊர் என்றும் பொலிவுடனும் நல்ல மக்கள் வளமுடனும் அவர்கள் மகிழ்வுடனும் வாழ்ந்திடும் வாழ்வினை கொண்டிருக்கும். ஆலயங்களுக்கு வாஸ்து சக்தி உண்டா? நிச்சயம் உண்டு. வாஸ்து சக்தி என்பது பஞ்சபூதங்களால் உருவான ஒன்று. பஞ்சபூதங்கள் உள்ளவரை வாஸ்து சக்தியும் செயல்படும். அது இறையர்களை விட பெரியதா? கேள்வி தவறு. சக்தியில் பெரிய சக்தி சிறிய சக்தி எல்லாம் கிடையாது. மனிதர்கள் தங்கள் புரிதலுக்காக பேசும் பேச்சு அது. பனைமரம் பெரியது, அதன் கீழ் தரைமேல் வளர்ந்துள்ள ஒரு புல்லானது மிக மிக சிறியது. இது வடிவிற்கு மட்டுமே பொருந்தும், கருத்துக்கு பொருந்தாது. பனைக்கு அதன் குணம், புல்லுக்கு அதேபோல் வேறு குணம். பெரிது சிறிது அடையாளம் காண மட்டுமே பயன்பட வேண்டும். மற்ற விஷயங்களில் அதை பயன்படுத்தினால் தெளிவு ஏற்படாது. ஒரு முக்கியமான கேள்வி. என் வரையில் எல்லா கேள்விகளுமே முக்கியமானதுதான். சோழ அரசன் பொருட்டு தாங்கள் ஒரு தங்க சிலையை செய்தது போல் எங்களுக்கென்று ஒரு சிலையை தாங்கள் செய்து தர முடியுமா? அதென்ன பெரிய விஷயம்? நீங்கள் முதலில் ஐம்பொன்னிலோ செம்பிலோ சிலை வடித்து முடியுங்கள். பிறகு நான் வந்து அதை தங்கமாக்கி தருகிறேன். கருவூரார் பதில் கருமரர்களுக்கு மட்டுமல்ல, புலிப்பானைக்கும் ஒரு இனிய அதிர்வை அளித்தது. அத்தியாயம் 39. கருவூரார் செப்பு சிலையை தங்கமாக்கி தருகிறேன் என்று சொன்னதை கேட்டு வியந்த புலிப்பானை, பெருமானை, தாங்கள் நிஜமாகவா கூறுகிறீர்கள் என்று கேட்டான். ஒரு சித்தனுக்கு எப்பொழுதும் ஒரு பேச்சு தானப்பா, இதை நீ இன்னுமா உணர்ந்திருக்கவில்லை? இல்லை பெருமானை, ரசவாதம் குறித்து போகர் பிரானிடம் எவ்வளவு பேசினாலும் அவர் பிடியே கொடுக்க மாட்டார். எங்கள் கொட்டாரத்தில் 3 தமிழ் கிழார்கள் உள்ளனர். அவர்களுக்கும் ரசவாதத்தின் மேல் மிகுந்த ஈடுபாடு. ஆனால் அவர்களை அவர் ஊக்கப்படுத்தியதே இல்லை. அதை அறிவதும் யமனை அறிவதும் ஒன்று என்பது போல் எண்ணுகிறார் போகர் பிரான். உண்மைதான் புலி. ரசவாதத்தை ஒரு சித்தனை தவிர வேறு எவனும் அறிய முடியாது. அப்படி அறிந்த சித்தனால் சித்தனல்லாத ஒருவருக்கு அதை கற்பிக்க முடியாது. மீறி ஒருவேளை கற்பித்து விட்டால் கற்றுக்கொண்டவர் நெடுநாள் உயிர் வாழ முடியாது. அது அத்தனை ஆபத்தான கலையா? ஆமாம்பா, ஒரு உயிர் மனிதனாக பிறப்பதே பிறவி தலையிலிருந்து விடுபடுவதற்காகத்தான். ஆனால் ஆசாபாசங்களில் சிக்கிக்கொண்டு விடுபடும் வழி தெரியாமல் தொடர்ந்து கர்ம பிறப்பு எடுக்கின்றவர்களாகவே எல்லோரும் உள்ளனர். லட்சத்தில் ஒருவன் தான் தன்னை அறிய முயன்று பிறந்த பிறப்பை சரியாக பயன்படுத்தி பிறவி தலையிலிருந்து விடுபடுகிறான்.
மற்றவர்கள் சிக்கிக்கொள்பவர்கள். அதிலும் இந்த ரசவாதம் பெரும் பேராச வகையை சார்ந்தது. வாழத்தானே வாழ்க்கை. இதில் ஆசாபாசங்கள் எப்படி தவறாகும்? ஆசைகளில் பேராசை, சிறிய ஆசை என்கிற வகைப்பாடு சரியானதா? ஆம், வாழத்தான் வாழ்க்கை. ஆசாபாசங்களிலும் தவறில்லைதான். ஆன போதிலும் இந்த வாழ்க்கை ஒரு பெரும் மாயையப்பா. மாயை என்று போகர் பிரானும் கூறுவார். மாயை என்றால் எதுவும் இல்லாதது என்பதே பொருள். இருப்பது போன்றது, ஆனால் எதுவும் இல்லாதது. இங்கே என் வரையில் நான் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள். இதோ இந்த மலைக்குகை, இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பது என்று எல்லாமே இருப்பவையே. அப்படி இருக்க இதில் எதை மாயை என்று சொல்றீங்க? எல்லாமே மாயைதான். நான் இருந்தால் என்ன, நீ இருந்தால் என்ன, இல்ல இந்த செங்கானும் ஆழிமுத்துவும் தான் இருந்தால் என்ன? நாம் கண்களை மூடிக்கொண்ட நொடி இவை மறந்து விடுகிறதல்லவா? ஆமாம், அதே போல் நாம் உறங்கும் பொழுது இவையெல்லாம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது, ஆனால் உறங்குபவர் வரை இல்லாது போகிறது. நான் தான் முன்பே சொன்னேனே, இது இருக்கட்டும். இருக்கு என்பதை உணர்வது நமது மனமாகிய அறிவே. இந்த அறிவு இருப்பதாலேயே இது இருப்பது போல் நாம் எண்ணுகிறோம் இல்லையா? ஆமாம், ஆக மொத்தத்தில் நாம் இருந்தாலே இவை இருப்பதை உணர முடியும். நாம் இல்லாத நிலையில் இவை இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதானே? ஆமாம், அப்படியானால் நாம் இருக்க போய்தான் எல்லாமே இருக்கிறது இல்லையா? ஆமாம். நாம் நிரந்தரமானவர்களா? புரியவில்லை. நாம் அழியாமல் அப்படியே இருப்பவர்களா? இல்லை, நொடிக்கு நொடி மாறியபடி இருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் காலம் முதுமைக்கு நம்மை இழுத்து சென்று ஒரு நாள் நமது உடல் பிணமாகி பின் அதுவும் மண்ணோடு மண்ணாகி விடுகிறதல்லவா? ஆம். இதற்கு விதிவிலக்காய் ஒருவராது உள்ளாரா? இல்லவே இல்லை. போகட்டும். இப்பொழுது உன் வயது என்ன? 32. நேற்று வரையிலான உன் வாழ்வு என்பது என்ன? வெறும் நினைவுகள் தானே? ஆமாம். இந்த நினைவுகளும் காலத்தால் மறந்துவிடக்கூடியது தானே? ஆமாம். ஒரு கேள்வியை கூட உன்னால் மறுக்க முடியவில்லையே, பார்த்தாயா? இப்படி கேட்பதன் மூலம் நீங்கள் எதை உணர்த்த விரும்புகிறீர்கள் பெருமானே? நடந்து முடிந்த அவ்வளவும் வெறும் நினைவு, நடக்கப் போவதும் நினைவே. இந்த நினைவும் மறந்துவிடக்கூடியது. ஆக எதுவும் மிச்சமில்லை. உடலும் நொடிக்கு நொடி மாறி ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகிறது. இப்படி வாழும் வாழ்க்கையை மாயை என்று கூறாமல் வேறு எப்படியப்பா கூறுவது? கருவூரார் முத்தாய்ப்பா கேட்ட கேள்வி முன் ஆழ்ந்த மௌனத்தையே புலிப்பாணியால் வெளிப்படுத்த முடிந்தது. ஆனால் ஆழிமுத்துவுக்குள் பளிச்சென்று ஒரு கேள்வி. குருசாமியே, சொல்லப்பா. இந்த வாழ்வில் நீங்கள் கேட்ட கேள்விகளை வைத்து பார்த்தால் எதுவுமே இல்லைதான். ஆனால் இப்படிப்பட்ட மாய வாழ்க்கை வாழும் மனிதர்களுக்காக போகர் பிரான் மட்டும் எதற்காக கோவில் கட்டுகிறார்? எல்லாமே மாயை என்னும்பொழுது இந்த கோவிலும் மாயை தானே? ஆழிமுத்து தெரிந்து கேட்டானோ இல்ல தெரியாம கேட்டானோ தெரியவில்லை. ஆனால் அவன் கேள்வியை கருவூரார் மிகவே ரசித்தார். அதன் விளைவாய் சிரித்தவர், நீ ஆழமாக யோசிக்க தொடங்கிவிட்டாய். ஆனால் அவசரப்படுகிறாய். கோவில் என்பது மாயை அல்ல. அதிலும் தண்டபாணி தெய்வத்திற்கான கோவில் மாயையை தெளிவிக்கும் கோயில். தண்டபாணியை முருகனாகவும் பார்க்கலாம், ஒரு சித்த சன்னியாசியாகவும் பார்க்கலாம், குருவாகவும் பார்க்கலாம். இப்படி அவனை பலவாறு பார்க்கலாம். பார்க்கும் கோணத்திற்கேற்ப ஞானமளிப்பவன் அவன். அவன் உருவை அச்சில் வார்க்கப் போகிறாய் அல்லவா? அதுவே ஒரு நல்வினைப்பாடுதான். அப்படி செயல்படும் பொழுது நீ இப்பொழுது கேட்ட கேள்விக்கான பதிலை எவரும் சொல்லாமலேயே உணர்வாய். கருவூரார் மிக தெளிவாக நிறுத்தி நிதானமாய் பதில் கூறினார். செங்கானம் கேள்வி கேட்க விரும்பினான். குருசாமியே, நாங்கள் சாமானியர்கள். கருமார் ஜாதியில் பிறந்து விட்டதால் வார்ப்பு தொழில் எங்கள் தொழில் என்றாகிவிட்டது. இதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. மற்றபடி பசிப்பதால் உண்டு, தூக்கம் வருவதால் தூங்கி எழும் வாழ்க்கையே எங்கள் வாழ்க்கை. இப்படிப்பட்ட நாங்கள் உங்களைப் போல் ஆவது என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. நாங்கள் இப்படி வாழ்வதற்கும் நீங்கள் இப்படி இருப்பதற்கும் எது காரணம்? முன்வினைப்பாடுதான் காரணம். அப்படியானால் இப்பிறப்பில் நாங்கள் இப்படியேதான் இருக்க வேண்டுமா? எப்பொழுது இப்படி கேட்கும் அறிவு வந்துவிட்டதோ அப்பொழுதே மாற்றம் வந்துவிட்டதாகத்தான் பொருள். உன் எண்ணத்தின் வலிமைக்கும் சிந்தனை தெளிவிற்கும் ஏற்ப உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், நாம் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, வாழ்வது என்பது மனம் சார்ந்த ஒன்றே. இந்த மனமாகிய சித்தம் நமக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். அதற்கு கட்டுப்பட்டவர்களாய் நாம் உள்ளவரை விமோசனமில்லை. பசிக்கு உணவு, நோயில்லா உடல், அன்பான உறவுகள், நிம்மதியான உறக்கம், உயிர் தரும் நட்பு, பக்தியுள்ள மனம்,
பிறர் துன்பம் உணரும் கருணை உள்ளம், இந்த 7ம் தான் மாயை மிகுந்த வாழ்வின் மகத்தான செல்வங்கள். இந்த 7க்கும் குலம் வேண்டாம், கோத்திரம் வேண்டாம், பணம் வேண்டாம், பதவியும் வேண்டாம். மனம் என்கிற ஒன்றும் அதில் தெளிவும் இருந்துவிட்டால் போதும். எக்குலத்தில் பிறந்திருந்தாலும் உலகம் போற்றும் மனிதனாய் வாழ முடியும். கருவூரார் அமர்ந்திருந்த நிலை நின்று எழுந்து நிற்கலானார். அதுவே அவர் விடைபெறப் போவதே சொன்னது. கருமார்களும் புரிந்து கொண்டனர். உங்கள் புத்திமதிகளை என்றும் மறக்க மாட்டோம் என்றனர். புலி, போகர் பின்னாரிடம் நம் சந்திப்பை கூறு. நான் இங்கிருந்து சதுரகிரி செல்கிறேன். அங்கே சில காலம் யோகத்தில் ஆழ்ந்திட விரும்புகிறேன். எனக்கு இனி பிறப்பில்லை. அதே வேளையில் இந்த விதேக உடம்பை இறை சமர்ப்பணமாக்கி இல்லாது போவது என் நோக்கம். நான் இல்லாது போனாலும் நான் எழுப்பிய ஒளியானது வரிவடுவம் என்னும் எழுத்தாகி அழியா பெருவாழ்வு வாழ்ந்தபடி இருக்கும். தண்டபாணி தெய்வத்தின் பிரதிஷ்டையின் போது ஆகம நெறிகளில் ஏதும் தெளிவு வேண்டினால் ஓடி வந்து உதவ சித்தமாயிருக்கிறேன். உனக்கு என் நல்லாசிகள். அருமை கருமார்களே, உங்களுக்கும் என் நல்லாசிகள் என்று மறைய விழைந்தவரை வேகமாக தடுத்தான் செங்கான். குருபிரானே, குருபிரானே, என்னப்பா, செப்பு சிலையை தங்கமாக்கி தருவதாக சொன்னீர்களே. செப்பு சிலையை செய்துவிட்டு என்னை தீர்க்கமாக சிந்தியுங்கள். நான் திரும்ப வருவேன். உங்கள் விருப்பத்தை ஈடேற்றுவேன். நான் சொன்னால் சொன்னதுதான். எங்களுக்கு அந்த வித்தியை கற்பிப்பீர்களா? நீங்கள் சித்தனாவீர்களா? அதை கற்க சித்தனாக வேண்டுமென்றால் ஆகிறோம். சித்தனாவது விடுதலை சார்ந்த விஷயம், ஆசை சார்ந்ததல்ல. தீர்க்கமாய் யோசியுங்கள். முதலில் வந்த காரியத்தை பாருங்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். சிலைகளை வார்க்கும் நீங்கள் அறியாததல்ல. நம் உடல் அசையும் திசுக்களால் ஆனது. சிலையுடல் அசையா திசுக்களால் ஆவது. நாம் அசைவதால் வளர்ந்து தேய்ந்து முடிந்து போகிறோம். சிலைகள் அசையாததால் அவை அழிவின்றி அப்படியே உள்ளன. அசையும் நம் உடலின் கண் உள்ள சக்தியைப் போலவே அசையா சிலை உடம்புக்குள்ளும் ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியை வகைப்படுத்திய சமூகத்தவர் நம் சமூகத்தவர். இச்சா சக்தி, கிரியா சக்தி என்னும் இரு பிரிவில் நம் விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் சக்தி இச்சா சக்தி. நம் செயல்பாடுகளை சிறப்பாக்குவது கிரியா சக்தி. உங்கள் செப்பு சிலை இந்த சக்தியில் எதை சேர்ந்தது என்பது முக்கியம். அதற்கேற்ற ஆகமம் மிக முக்கியம். பொற்சிலைகள் சக்தி அதிகமிக்கவை. அதை துலக்க தவறினால் காற்று பாசியும் தூசியும் படிந்து பொன்னாய் இருந்தும் இல்லாது போகும். துலக்கினாலோ தேய தொடங்கும். நாம் அசையும் உடலின் தேய்மானம் போலவே அதுவும் ஆகிவிடும். அடுத்து காண்பவர் கண்களுக்கு எப்பொழுதும் உலோகம் தெரியக்கூடாது, தெய்வம் தான் தெரிய வேண்டும். பொற்சிலை வரியில் பொன் தான் முதலில் தெரியும், பிறகே தெய்வம் தெரிய வரும். இதனால் தோஷங்கள் உருவாக்கக்கூடும். ஆசை நிமித்தம் களவாடும் எண்ணம் தோன்றக்கூடும். தோன்றும் எண்ணத்தை வலிமைப்படுத்துவதே சிலைகளின் சக்தி. களவாட வேண்டும் என்று எண்ணுபவனுக்கான வலிமையை அந்த சிலையை கூட தரக்கூடும். இப்படி பொற்சிலைகளின் பின்புலத்தில் சிந்தித்து செயலாற்ற ஏராளமான விஷயங்கள் உள்ளன. எனவே அனைத்தையும் சிந்தித்து பின் அதற்கேற்ப சிலை செய்யுங்கள். மெல்ல நடந்தபடியே குகை வாயில் வரை வந்து அங்கு நின்றபடி கருவூரார் சொன்ன அவ்வளவும் ஏன் பொற்சிலைகள் வழிபாட்டில் இல்லை என்பதற்கு பதிலாகவும் சிலைகள் என்பவை ஜட பொருள் அல்ல என்பதையும் புலிப்பாணிக்கு உணர்த்திவிட்டது. கருமார்கள் இருவரும் அதை கேட்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தனர். புலிப்பாணி அவர்களை அர்த்தமுள்ள ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு கருவூரார் இல்லை. அவரது ஒளியுடல் மறைந்துவிட்டு இருந்தது. என்ன ஆழிமுத்து, செங்கான், நீங்கள் சிலைகள் செய்யும் பின்புலத்தில் இவ்வளவு சங்கதிகளா? எனக்கு மலைப்பாக உள்ளது. ஆம் புலி, எங்களுக்கே வியப்புதான். ஏன் எங்கும் பொற்சிலைகள் பெரிதாக வழிபாட்டில் இல்லை என்பதற்கு கருவூரார் விடையளித்து விட்டார். அடுத்து உலோகத்துக்கேற்ற ஆகமம் உண்டு. பொற்சிலைக்கான ஆகமத்தை நாங்களே கூட அறிந்திருக்கவில்லை என்றே கூறுவேன். அப்படியானால் என்ன செய்ய போகிறீர்கள்? கருவூரார் கூறியது போல் வந்த வேலையை முதலில் பார்க்கிறோம். பாக்கியம் மிகுந்த பணி அல்லவா இது? நல்லது, இங்கே நீங்கள் முதலில் ஓய்விடுங்கள். வார்ப்புக்குரிய பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய சிப்பந்திகள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். யாரும் தேவையில்லை. ஆனால் போகர் பிரானின் வழிகாட்டுதல் எங்களுக்கு மிக முக்கியம். அவர் எங்களை காண வருவார் அல்லவா? நிச்சயம் வருவார். இது அவரது தியானக்குடம். இனிதான் எல்லாமே உள்ளது. உங்கள் பணியை தொடங்க நான் உகந்த காலகதியை கணித்து சொல்கிறேன். செவ்வாய் ஹோரையில் தொடங்கினால் சுறுசுறுப்புக்கு குறைவிருக்காது. புதன் ஹோரையில் கணித்தபடி நடக்கும். வியாழன் ஹோரை தவறி நடவாமல் பார்த்துக்கொள்ளும். சுக்கிர ஹோரை களைப்பை தந்து ஓய்வெடுக்க செய்யும். இப்படி ஓரைகள் அவ்வேளையிலான கிராதிபத்தியத்திற்கேற்ப நமக்கு உதவி செய்யும். அருமை. எங்களுக்கு சிற்ப சாஸ்திரம் என்றால் உனக்கு கால ஞானம். உண்மையில் இந்த வாழ்வில் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தான் எத்தனை விஷயங்கள், எத்தனை விஷயங்கள். ஆழிமுத்து வியந்து சிலித்தான். நல்லது நண்பர்களே,
நீங்கள் வார்ப்புக்குரிய பொருட்களை சேகரியுங்கள். நான் புறப்படுகிறேன். இனி நடக்கும் அவ்வளவும் நலமாய் நடக்கட்டும். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். வாழ்க போகர் பிரான் கொற்றம், வாழ்க போகர் பிரான் கொற்றம், வளர்க சித்தர் நெறி, வளர்க சித்தர் நெறி. அவர்கள் கூறி முடிக்க புலிப்பாணி புறப்படலானான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு நான் பின்னாடி போடுறேன். அதுக்கடுத்து நான் போட போகிறது இறையுதிர் காடுகளுடைய 2வது பாகம் புக்கு இருக்கு இல்லையா, அதில் நான் கதைக்களத்தை முதல்ல படித்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் போகருடைய பகுதியை நான் தனியாக படிக்கிறேன். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.